ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். வீடெங்கும் இரத்த கீற்றுகள் காய்ந்து ஈ மொய்த்து கொண்டு பிணவாடையுடன் காட்சியளித்த அந்த வீட்டை கண்களால் அளவெடுத்து கொண்டிருந்தான் இன்ஸ்பெக்டர் அசோக். 29 வயது இள வயது காலை பார்ப்பவர்களை திரும்பி ஒரு நிமிடம் பார்க்க வைக்க செய்யும் ஆணழகன். 6 அடிக்கு கொஞ்சம் உயரம், வெள்ளையும் இல்லாத மாநிறமும் இல்லாத நிறம், தினமும் உடற்பயிற்சி செய்ததால் வந்த உடலமைப்பு, அவனுக்கெனவே அளவெடுத்து செய்தது போல காக்கி சட்டை, கையில் வெள்ளி காப்பு, மொத்தத்தில் பெண்களின் கனவு நாயகன் போல இருந்தான். அவன் அருகில் வந்தான் ரவி, அசோக்கின் ஆருயிர் நண்பன். சப் இன்ஸ்பெக்டர் அசோக் போன்று இல்லை எனினும் அவனின் உடற்பயிற்சி செய்த உடலும் அவனின் உயரமும் காக்கி சட்டையும் அவனை ரசிக்கும்படி காட்டியது. என்ன அசோக், வீடு முழுசும் ஏதோ தீர்த்தம் தெளிச்ச மாதிரி ரத்தத்தை தெளிச்சு வச்சிருக்காங்க. வீட்டை பாரு, எவ்வளோ கலைநயத்தோட கட்டியிருக்காங்க. ஆனா ஏன் ஹாலிவுட் படத்துல வர பேய் வீடு மாதிரி காட்டுக்கிட்ட வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னு தான் புரியல. ஆமா ரவி, எனக்கும் அதே டவுட் தான். சரி, பாரன்சிக்கும் மோப்பநாய்க்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேடா, இப்போ வந்துடும் என்று ரவி சொல்ல, டெய்சி என்ற மோப்பநாயுடன் வந்தார்கள் பாரன்சிக் ஆட்கள். வந்த நாய்க்கு அதன் உரிமையாளர் கட்டளை பிறப்பிக்க உடனே அதன் வேலையை ஆரம்பித்தது. அருகில் உள்ள அனைத்து இடங்களையும் மோப்பம் பிடித்து ஒரு ரூமிற்குள் வேகமாக ஓடியது. அது ஓடிய வேகத்தை பார்த்து அனைவரும் அதன் பின்னாலேயே சென்றனர். அது அவர்களை தாமதப்படுத்தாமல் அங்கிருந்து ஒரு நிலவரையை சுற்றி கத்தியது. அங்கு இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அதை திறக்க பிணவாடை மோசமாக இருந்தது. அசோக் அருகில் வந்து உள்ளே பார்த்தான். அதில் ஒரு சில எலும்புகள், சிறிது தசைகள் ஒட்டி பார்க்கவே அருவருப்பாக இருந்தது அனைவருக்கும். அங்கு நின்றிருந்த பாரன்சிக் ஆட்களை தூரிதமாக வேலையை ஆரம்பிக்க சொல்ல, டெய்சி மறுபடியும் எதையோ மோப்பம் பிடித்து ஓடத் தொடங்கியது. அதை பார்த்து அடுத்து என்ன இருக்க போகிறதோ என்று நினைத்து அனைவரும் ஓடிவர இன்னொரு ரூமில் இருந்த கபோர்டை நோக்கி சென்று அது பிராண்டியது. அங்கு சென்ற அனைவரும் அதில் என்ன இருக்க போகிறது என்று பார்த்து கொண்டிருக்க அசோக் அதை திறந்தான். அதில் ஒரு குழந்தை தன் கால்களை குறுக்கியபடி மயங்கி இருந்தது. அதன் மேல் முழுவதும் சீமெண்ணெய் தெளிக்கப்பட்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸை வரவழைத்து அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தான் ரவி. அந்த வீட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அசோக் அன்று காலை நடந்த நினைவுகளில் மூழ்கினான். முன்தினம் நைட் டியூட்டி பார்க்கும் காவலருக்கு உடம்பு முடியாததால் அவருக்கு பதில் அசோக் செய்வதாக இருந்துவிட்டான். காலை 5 மணி அளவில் மூச்சிறைக்க, ஐயா ஐயா என்ற சத்தத்தில் வெளியே வந்து பார்த்த அசோக் அங்கு நின்றிருந்தவரை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க என்று கேட்டு முடிப்பதற்குள், ஐயா ஐயா அந்த வீட்ல என்று அவர் வாய் தந்தி அடிக்க ஆரம்பித்து விட்டது. அவர் சிறிது இளப்பறியவுடன் கேட்கலாம் என்று இருந்த அசோக் அவர் கையில் இருந்த ரத்தத்தை பார்த்தவுடன், ஐயா என்னாச்சு, என்ன உங்க கை முழுசும் ரத்தமா இருக்கு, என்னாச்சு என்று கேட்க, அவரோ, ஐயா அந்த வீட்ல முழுசுமா ரத்தமா இருக்குங்க ஐயா. என்ன சொல்றீங்க, எந்த வீடுன்னு தெளிவா சொல்லுங்க. வேணாம், நம்ம நேரமே போய் பார்ப்போம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். ஆமாம், அந்த வீடு எங்கே இருக்கு? காட்டு பங்களா வீடுங்க ஐயா. வீட்டில் ஒருத்தருமே இல்லைங்க. சரி, நீங்கள் என்னை ஐயான்னு எல்லாம் கூப்பிட வேணாம். நான் உங்களை விட சின்னவன் தான். என்னை அசோக்குன்னு சொல்லியே கூப்பிடுங்க. இப்போது நம்ம போகலாம். போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, வாங்க போகலாம். வண்டியில் ஏறியதும் மாறி மாறி அனைவருக்கும் அழைத்து விஷயத்தை சொல்லி முடிக்க வீடும் வந்துவிட்டது. அவர்கள் வந்து 2 நிமிடத்தில் ரவியும் வந்துவிட்டான். ஆமா, உங்க பேர் என்னங்கய்யா? நான் கேட்கவே மறந்துட்டேன். நீங்க எப்படி பார்த்தீங்க என்று அசோக் கேட்க, தம்பி என் பேர் மணி. 4 மாடு வச்சிருக்கேன். 10 வீட்டுக்கு பால் ஊத்துறேன். அந்த பங்களா வீட்டையும் சேர்த்து 2 நாள் ஊருக்கு போறோம். அதனால பால் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 நாள் போகாம இன்னைக்கு தான் போனேன். எப்பவுமே பாலுக்கு பாத்திரம் முன்னாடியே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இல்லையேன்னு வீட்டு பெல் அடிச்சா, ஆனா யாருமே திறக்கல. அதான் போய் கதவை தட்டலான்னு பார்த்தா கதவு திறந்துருந்துச்சு. அதான் உள்ள போய் பார்த்தா அங்க முழுசும் ரத்தம் தம்பி. ஆனா வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்துட்டேன் என்று சொல்லி முடித்தார். இந்த வீட்டில் எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? வீட்டில் வேலை செய்ய ஆள் யாராச்சும் இருந்தாங்களா? இவங்களை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா என்று அசோக் கேட்க, இந்த வீட்டில் 4 பேர் தம்பி. புருஷன், பொண்டாட்டி, அப்புறம் அவங்க பிள்ளைங்க 2 பேர். அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனது. 2ம் ரெட்டை பிள்ளைங்க தம்பி. ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புருஷன் பொண்டாட்டிக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நானும் பெருசாக கண்டுக்கல.
அப்புறம் இந்த வீட்டில் வேலை செய்கிறது ராணி, என்னோட தம்பி பொண்டாட்டி தான். வேற யாரும் இவ்வளோ தூரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ மட்டும் சம்பளம் அதிகமாக தருவாங்கன்னு வந்தா. சரியான பேராசை பிடிச்சவங்க. ஆனால் இவளுக்கு பயம் இருக்கு. அதான் காலையில் சீக்கிரமாக என்னோட வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே கிளம்பிடுவா. அதையும் மீறி வேலை இருந்தால் கூட பொழுது போனதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டா. இன்னைக்கு கூட அவள் பொண்ணுக்கு தான் விசேஷம், அதுக்கு தான் போகணும். நீங்கள் விட்டீங்கன்னா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். என் பொண்டாட்டி வேற நான் இன்னும் வரலன்னு பயந்துட்டு இருப்பா. அவளுக்கு நான் இங்கே வர்றதே பிடிக்காது. இப்போ இது வேற பிரச்சனை, என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் போயிட்டு மதியம் சீக்கிரம் வாங்க. வர்றப்போ ராணியையும் கூட்டிட்டு வாங்க. உங்கள் விவரத்தையும் ராணியோட விவரத்தையும் கொடுத்துட்டு போங்க. ரவி அதை வாங்கி வச்சுட்டு தன் அருகில் வந்து அழைத்த ரவியின் குரலில் மீண்டும் வந்தவன் வீடு முழுதும் ஆதாரம் தேடிக்கொண்டே இருந்த பாரன்சிக் ஆட்களே தென்பட்டனர். இப்பொழுதுதான் விடிந்து கொண்டே இருந்ததால் மக்கள் கூட்டமும் இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் குழுமி விடுவார்கள். ரவி, நீ என்ன நினைக்கிற? இதை பத்தி உன்னோட வியூல சொல்லு பார்க்கலாம் என்று அசோக் கேட்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா நல்ல வெல் செட்டில்டு மாதிரி இருக்கு. அதனால யாரோ திட்டம் போட்டு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வீடு இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஏதோ மிருகம் வேட்டையாடிட்டு போன மாதிரி இருக்கு என்று ரவி சொன்னான். நானும் அதான் நினைச்சேன். அதுவும் அந்த எலும்புகளை பார்த்தப்போ கறியை சாப்பிட்டு விட்டு போன மாதிரி இருந்துச்சு. மனுஷன் செஞ்சது மாதிரியே இல்லடா ரவி என்று அசோக் சொல்ல, அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரை கூப்பிட்டு, இந்த காட்டுல புலி, சிறுத்தை இந்த மாதிரி இருக்கா என்ன என்று கேட்டான் அசோக். அதெல்லாம் இங்க ஒன்றும் இல்லை சார். பகலிலும் இந்த காடு இப்படித்தான் கரு கும்முன்னு இருக்கும். அதுக்குள்ள போகவே பயமா இருக்குங்க. ஆனால் நிறைய மூலிகை எல்லாம் இருக்கு. அதுக்காக வேணும்னா போவாங்க. அதுவும் தனியா எல்லாம் யாரும் போக மாட்டாங்க சார். இந்த பக்கம் யாரெல்லாம் வருவாங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படியும் இவங்களை பத்தி பேசியிருப்பாங்களே, அதை வச்சே சொல்லுங்க என்று அசோக் கேட்க, தம்பி, இந்த வீட்டு பக்கம் யாரும் அதிகமாக வரமாட்டோம். இதை பேய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. பகல்லையே யாரும் வரமாட்டோம். இங்க இருந்த குடும்பத்தை பார்த்துருக்கோம், ஆனா அதிகமா பேசுவதில்லை. அவங்க அதிகமா வெளியவே வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பையன்தான் கொண்டு வருவான். நீங்க அவங்கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. அப்படியா? சரி, எந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார் இருக்கு. பேரு கூட சக்தி டிபார்ட்மெண்ட். சரி, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்க அருகில் வந்த ரவி, அசோக், அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிடுச்சான். ஆனா எதுவுமே பேசாம பயந்து ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயும் வரமாட்டேங்குதான். நாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன வேலை செய்யற. பக்கத்துல தான் சக்தி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க போய் இந்த வீட்டுக்கு சாமான்லாம் கொண்டு வர ஆளை விசாரிக்கணும். நீ கையோட கூட்டிட்டு வந்துரு. நான் இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி அசோக், நான் முன்னாடி போறேன், நீ சொல்லிட்டு வா. பின் அசோக் அங்கு இருந்த காவலரை கூப்பிட்டு கூட்டத்தை அதிகம் கூடாமல் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு உள்ளே இருந்த பேரண்ட்ஸிக்கு ஆட்களிடம் வந்து நிலவரம் கேட்டான். என்ன ராஜா, ஏதாச்சும் தடயம் கிடைச்சுதா? வாங்க அசோக், ஒரு சின்ன கெஸ். கண்டிப்பா இங்க தொளிச்சு இருக்கிற ரத்தத்தை பார்த்தா மனுஷ ரத்தம் மாதிரி கிடையாது. என்னோட கெஸ் படி 90% சான்ஸ் இருக்கு. கைரேகையும் பெருசா எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடைச்ச எலும்பை வச்சு பார்க்குறப்போ சம்பவம் நடந்து கண்டிப்பா 2 நாளாச்சும் ஆகியிருக்கும். இந்த ரத்தம் கூட பாருங்க, ரொம்ப காஞ்சி போய் இருக்கு. ஆமா ராஜா, நானும் அதை கவனிச்சேன். சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் ஸ்டேஷன் போறேன். வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குதானே? இருக்கு அசோக், நான் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா கால் பண்றேன். இவை அனைத்தையும் கூட்டத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்த உருவம் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது. மதியம் போலீஸ் ஸ்டேஷனில் ராணியுடன் அசோக்கை பார்க்க நின்று கொண்டே இருந்தார் மணி. அவரை பார்த்த ரவி, ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, அசோக் கொஞ்சம் வேலையா இருக்கான், அவன் வந்த உடனே கூப்பிடுறேன். பரவாயில்ல தம்பி, நான் பொறுமையா இருக்கேன். ராணியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விடுங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாம கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுவாங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரியாக 15 நிமிடங்கள் கழித்து வந்தார்கள் அசோக்கும் ரவியும். கூட ஒரு கான்ஸ்டபிள் கையில் பேப்பர் பேடுடன், சரி சொல்லுங்க ராணி, நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த வீட்டில் இருந்தவங்கள எதுக்காக கொலை செஞ்சீங்க? ஐயோ சார், தேவையில்லாம ஏன் மேல பழிய போடாதீங்க சார். நான் இதுக்கு காசு கொடுக்குற முதலாளிய கொலை பண்ணணும்? நானே இனி வேலைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன். நீங்க வேற என்ன தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. வீட்டுல விசேஷம் இருக்கிறப்போ நான் எப்படி சார் இதெல்லாம் பண்ணி இருக்க போறேன்? நீங்களே சொல்லுங்க. அதுதான் நாங்களும் கேக்குறோம். எதுக்கு கொலை செஞ்ச? அவங்க கிட்ட நிறைய பணம், நகை இந்த மாதிரி இருந்திருந்தால்
நீ அதுக்காக செஞ்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி நாங்க நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். உங்க வீட்டில் விசேஷம் இருக்கிறப்போ கொலை பண்ணினா யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராதுன்னு கூட செஞ்சிருக்கலாம்ல. சார், நான் பணத்தாசை பிடிச்சுவேன்னு ஊரே சொல்லுது சார். கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க சார். அதெல்லாம் ஒரு வகையில உண்மைதான். ஆனா அதெல்லாம் என் பிள்ளைங்க நல்லா சோறு திங்கணும்னு தான் சார். என் புருஷன் வேலைக்கு போனாலும் வர சம்பளத்தை குடிச்சே கறியாக்கிடுறான். நான் வீட்டு வேலை செஞ்சு என்னோட 3 பிள்ளைங்கள எப்படி சார் பார்த்துக்கிறது? அதுக்கு தான் செய்கிற வேலை போக வேற எங்காச்சும் இருந்தா நான் ஏன் பறந்து செய்வேன்? எல்லாரும் காசுக்காகத்தான் இப்படி செய்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பார்த்தா என் பிள்ளைங்க தெருவில் தான் சாமி நிற்கும். என் பிள்ளைங்க தான் எனக்கு உசுரு. அதுங்க மேலே சத்தியமா நான் எதுவும் செய்யலை சார். சரி, இப்போதைக்கு உங்களை நம்புறேன். இருந்தாலும் உங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருப்போம். புரியுதா? புரியுது சார். இருந்தாலும் நான் எந்த தப்பும் செய்யலை. சரி, அதை விடுங்க. அந்த வீட்டு ஆளுங்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எதையும் மறைக்காம சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லதும் கூட. சரி தம்பி. அந்த வீட்டில் இருந்தது புருஷன், பொண்டாட்டி, அப்புறம் அவங்க பிள்ளைங்க 2. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தம்பி. அந்த ஆளை பார்த்தாவே ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கும். அந்த அம்மா கூட ஏதோ டிப்ரெஷன், அதுக்காகத்தான் இந்த மாதிரி வீடு பார்த்து வந்திருக்கோம் ஒரு தடவை சொல்லுச்சு. அந்த அம்மா இல்லாதப்போ நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் தம்பி. ஆனால் கொஞ்ச நாளாவே அந்த அம்மா ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்துச்சு. நான் பேசினா கூட கவனிக்கவே இல்லை. நானும் புருஷன் பொண்டாட்டி சண்டேன்னு கவனிக்காம விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு போறப்பதான் 2 நாள் வேலைக்கு வரவேணா, நாங்க ஒரு டூர் போறோம்னு சொன்னாங்க. அம்மா, என் பொண்ணு பெரிய மனுஷாகிட்டா, திங்கக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொன்னேன். உடனே போய் 10,000 பணம் கொண்டு வந்து கையில கொடுத்து விசேஷத்தை நல்லா பண்ணு, இத என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டாள். அவள் அழுகை குறையும் வரை காத்திருந்தவர்கள், சரி அவங்க எங்க போறாங்கன்னு உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னார்களா? இல்ல தம்பி, அப்படிலாம் எதுவும் சொல்லல. ஆனா அப்ப கூட அவங்க மூஞ்சில சந்தோஷமே இல்லை. பிள்ளைங்கள கூட நான் பார்க்கல. லேட் ஆச்சுன்னு நானும் கிளம்பிட்டேன். சரி, அவருக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு அவர் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போனாங்களா செக்கப்புக்கு? ஆமா தம்பி, ஏதோ பேர் சொன்னாங்களே, ஞாபகம் வந்துருச்சு. ஞானசுந்தரம் கிட்ட போறதா ஒரு தடவை பேசிட்டு இருந்தாங்க சார். சரி, கடைசியா ஒன்று கேட்குறேன். ராஜேஷ்னு உனக்கு யாராச்சும் தெரியுமா? தெரியும் சார், 2-3 பேர் தெரியும். நீங்க யாரை கேட்குறீங்க? நீ வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டுக்கு யாராச்சும் ராஜேஷ்னு வருவாங்களா? ஆமா தம்பி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பையன் வருவான். ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பையன் கண்ணு மோசம் சார். அந்த அம்மாவை ஒரு மாதிரியாக பார்ப்பான். அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். என்கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் நானே கடைக்கு போய் அங்கே அனுப்பிய ஆளை மாற்றி விட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல சார். சரி, அப்போது நீங்கள் கிளம்புங்க. எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கூப்பிடுறோம். ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. உன்னோட விவரத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார், நான் வரேன். என்ன அசோக், என்ன பண்ணுறது இப்போ? அந்த ராஜேஷ் எங்கே போனான்னு தெரியலையே. இந்த கேஸ் ரொம்ப இழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவே உனக்கு இப்போதான் தெரியுதா? உன்னை வச்சுட்டு நான் என்னதான் செய்ய போறேனோ என்று சொல்லி கொண்டிருக்க அசோக்கின் ஃபோன் அடித்தது. டிஸ்பிளேயில் ஆங்கிரி பேர்ட் என்று இருந்தது. அதனை சிரித்து கொண்டே அட்டன் செய்ய மறுமுனையில், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? நான் படிச்சுட்டு இருந்ததுனால கவனிக்கல. ஏய் ஸ்ரீ, ரொம்ப பண்ணாத. என்ன இப்போ? எதுக்கு மேடம்க்கு இவ்வளோ கோவம்னு தெரிஞ்சுக்கலாமா? காலையில் ஏண்டா எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் பண்ணல? ஏண்டி, இங்கே அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம நீ பாட்டுக்க பேசிட்டு இருக்க. இதில் நீ படிச்சுட்டு இருக்கேன்னு வேற சொல்கிற. உன்னெல்லாம் என்ன பண்ணலாம்? ஹலோ, நிஜமா நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். சேட்டன் பகத் எழுதின 1 இண்டியன் கேர்ள். உங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தா அதையே போய் பாருங்க. யார் வேண்டான்னு சொன்னா? பாய். ஓவரா பொருடி, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொல்ல சொல்ல கட் செய்து விட்டாள் போனை. இவ வேற இருக்கிற பிரச்சனை புரியாம என்று அசோக் சொல்லி கொண்டிருக்க, ரவியோ, அதுக்கு தான் என்ன மாதிரி சிங்கிளா இருக்கணும் பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க மச்சி. நீயும் எவ்வளோ நாள் தான் சிங்கிள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துவேன்னு நானும் பார்க்குற மச்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ராஜேஷ் எங்கே போனான்னு நம்ம தேடியே ஆகணும். அதுவும் சரிதான், நம்ம முதல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்கு. சரி வா போவோம். வேற வழி இரு. அதுக்கு முன்னாடி ராஜுக்கு ஃபோன் செஞ்சு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகலாம் என்று அசோக் கூற,
அவன் போன் அடித்தது. டிஸ்பிளேயில் ராஜ் ஃபாரன்சிக் என்றிருந்தது. எடுத்து காதில் வைத்தவன் மறுபக்கத்தில் கூறிய செய்தியை கேட்டு வியப்படைந்தான். ரவி அவனை உலுக்கி, என்னடா என்னாச்சு, என்ன சொன்னாரு? டேய், அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு கேபினெட் உள்ள ரத்த தீட்டுகள் மாதிரி இருந்துச்சுன்னு ரூம் முழுசும் செக் பண்ணப்போ இன்னொரு செட் எலும்புகள் கிடைச்சிருக்காமா. என்னடா சொல்ற? சரிவா, அங்கே போய் பார்த்துட்டு அப்புறமா ராஜேஷை விசாரிக்க போகலாம். என்ன ராஜ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் க்ளூ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதா? அட போங்க ரவி, தலைவலி வந்தது தான் மிச்சம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ புலியோ சிறுத்தையோ தின்னு போட்ட மாதிரி இருக்குது. மனுஷன் கொலை செஞ்ச மாதிரியே இல்லை. இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? அட போங்க ராஜ், இதுக்கே இப்படி புலம்புறீங்க. இன்னைக்கு நைட்டு இங்கே காவலுக்கு இருக்க போகிற அவங்க 2 பேரை பாருங்க, எவ்வளோ ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு என்று ரவி இரு கான்ஸ்டபிளை நோக்கி கூற, அதை கவனித்த இவர்களிடம் வந்தார்கள். ராஜ் அவர்களிடம், சார், நீங்கள் 2 பேரும் எவ்வளோ தைரியமானவங்க. உங்களை நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்கு போங்க. அவர்களில் ஒருவர் வெட்கப்பட்டு கொண்டு, சார், நாங்கள் என்ன பண்ணணும்னு இப்படி புகழ்றீங்க என அப்பாவையா கேட்க, ஆமா, இந்த பகல் நேரத்திலேயே இவ்வளோ கொடூரமா பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னன்னா நைட் டியூட்டிக்கு இருக்க போறீங்களே, அதனால தான் சொன்னேன். அவர்கள் அதை கேட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றனர். அதில் ஒருவர் தன்னிலைக்கு வந்து, ஐயோ சார், எங்களாலலாம் முடியாது. இப்பவே இந்த வீட்டில் தனியா எங்களால இருக்கவே முடியல. இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. தனியா எங்கேயுமே போக முடியல. ஸோ எங்களை விட்டுருங்க சார். ஏன் சார், இவ்வளோ நாள் ஒரு குடும்பமே இங்கே தானே இருந்தாங்க. ஒரு நாள் டியூட்டிக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருங்க. எப்படியும் வீடு முழுசு பார்த்தாதான் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். அதுக்குள்ள யாராச்சும் வந்து கலைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒருத்தர் மட்டும் வேண்டான்னு தான் 2 பேரை போடுறேன். இல்லைனா யாராவது ஒருத்தர் மட்டும் இங்கே இருங்க. யார் இருக்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. 2 பேரும் ஒருவர் மாறி முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சார், நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே இருக்கிறோம் சார் என்றனர். சரி, ஓகே. ஒரு போலீஸாக இருந்துட்டு நாமளே இப்படி பயந்தா என்ன பண்ணுறது? சரி ராஜ், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து செக் பண்ணி பாருங்க. நாங்கள் வேற ஒருத்தரை விசாரிக்க போகணும். நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினர். அவர்களிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்த அசோக் மற்றும் ரவி நேராக ராஜேஷ் வேலை செய்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சென்றனர். அங்கு 2 பேர் மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு பெண், ஒரு ஆண். அவர்களிடம் வந்தவர்கள் நேராக விசாரணையை ஆரம்பித்தனர். ஆமா, இந்த கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? உங்கள் ஓனர் எங்கே இருக்காரு? சார், நாங்கள் 3 பேர் இங்கே வேலை செய்கிறோம். ஓனர் அவர் பொண்ணு கூட லண்டன்லேயே இருந்துட்டாரு. கணக்கு அவரோட நம்பர் அப்பப்போ வந்து அவரும் பார்த்துக்குவாரு. நான் தான் இங்கே இன்சார்ஜ். எதுக்கு சார் கேட்குறீங்க? ஆமாம், 3 பேருன்னு சொன்னீங்களே, 2 பேர் தானே இருக்கீங்க. இன்னொருத்தர் எங்க? சார், அவன் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வரல சார். என்ன வரலையா? அவன் ஏன் வரலன்னு விசாரிச்சிங்களா? அவனை நாங்கள் இப்போவே பார்த்தே ஆகணும். சார், நாங்கள் அவன் ரூம்மேட் கிட்ட கேட்டோம். அவனும் எனக்கு தெரியல, நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன்னு சொன்னான். நாங்களும் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு முதலாளி கிட்ட கேட்டுட்டு முடிவு செஞ்சுக்கலான்னு இருந்தோம். இதையும் ஏற்கனவே ஒரு போலீஸ் வந்து கேட்டுட்டு தான் போனாரு. நாங்கள் அவர்கிட்டயே தெளிவாக தான் சொன்னோம். அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னான் சார். ஒரு பையன் கூட ரூம் எடுத்து இருக்கிறதா சொல்லுவான். வேலைக்கு கூட டெய்லி வந்து கடை முன்னாடி நின்று முதலாளி கிட்ட கெஞ்சினான். பாவப்பட்டுதான் அவனுக்கு வேலையே தந்தாரு. ஆனா அவனும் கொஞ்ச நாள்லயே எல்லார்கிட்டயும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். டோர் டெலிவரி எல்லாம் அவன் தான் செய்வான் சார். சரி, அவனோட ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் 2ம் கொடு. வேறு ஏதாவது விசாரணைனா நாங்கள் கண்டிப்பாக வரோம். அவனுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் செய்ய சிறிது நேரம் கழித்து எடுக்கப்பட்டது. அந்த பக்கம் கேட்ட கேள்வி ரவியை அதிர்ச்சியடைய செய்தது. சொல்லுங்க முகேஷ், ராஜேஷ் எங்கே போனா? உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நாங்களா வர வைக்கட்டுமா? சார், அடிக்காதீங்க சார். இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் சார். சீக்கிரம் சொல்லு, எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. சார், நாங்கள் 2 பேரும் சீர்திருத்த பள்ளியில் ஒன்றா தான் இருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் யாரும் இல்லை. எங்கள் ஏரியா ரவுடிக்கு எடுபடியாக இருந்தோம். அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் காசுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். ராஜேஷ் என்ன மாதிரி இல்லை சார். நல்ல கலரு, நல்ல ஸ்டைல். அதனால நாங்கள் ஒரு முடிவு செஞ்சோம். அப்படி என்ன செஞ்சீங்க? சார், ராஜேஷ் நல்ல பணக்கார பையன் மாதிரி நடித்து பொண்ணுங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வருவான். நாங்களும் அவங்க கிட்ட இருக்கிற நகை, பணம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருவோம் சார். ஒரு தடவை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்.
அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஊருக்கு வந்துட்டோம் சார். இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்ல சார். ஒழுக்கமா வேலைக்கு போறோம். சரி, பாதி உண்மையை சொல்லிட்டேன், மீதி உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லது. இல்லைனா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, புரியுதா? ரவி, அந்த ராடை எடுத்துட்டு வா. சார் சார், எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அப்படி வா வலிக்கு. சரி, சீக்கிரம் சொல்லு. சார், ராஜேஷ்க்கு கொஞ்சம் சபல புத்தி. அவன் மைக்கு கூட்டிட்டு வர நிறைய பொண்ணுங்களை தப்பா முடிச்சிருவான். அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்குவான். யாராவது எதிர்த்து பேசினாவோ போலீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தா அதை காட்டி எஸ்கேப் ஆகிடுவோம். அதுலேயும் ஒரு பொண்ணு தான் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். இனி இந்த மாதிரி செய்ய வேண்டான்னு அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சு வேலைக்கு போயிட்டே இருந்தோம் சார். அப்போது ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து, மச்சான், நான் ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண போனேன்னா அந்த வீட்டில் இருந்த பொம்பளை சும்மா கும்முன்னு இருந்துச்சு மச்சான். பார்த்த உடனே ஒரு ஃபுல் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதை எப்படியாவது மடைக்கிறணும்னு சொன்னான். நான் அதெல்லாம் வேண்டாண்டா, ஏற்கனவே நாம் நிறைய பிரச்சனையில் இருக்கோம், இதெல்லாம் மறந்துடுன்னு சொன்னேன். அதுக்கு அவன், என்னால் எல்லாம் மறக்க முடியாது, நீ வேணா உத்தமனா இருந்துக்கோ, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நாள் நான் ரூமுக்கு வர்றப்போ நல்ல போதையில் ஏதோ கோபத்தில் உளறிட்டு இருந்தான். நான் போய் என்னன்னு கேட்டப்போ எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு சார். அவன் அந்த பொம்பளைய மறக்கவே இல்லை. இவன் ஏதோ பண்ணி அவங்க கடையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல. கடையில் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சான். டெய்லி அந்த பொம்பளைய சும்மா விட மாட்டேன், என்னையவே எதிர்த்துட்டான்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டேன்னு கத்துவான். அப்பெல்லாம் அவனை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஒரு வாரமா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமன்னு ஒரு பயத்திலே இருந்தேன். ஒரு நாள் அவனே வந்து, டேய், அந்த பார்ட்டி எனக்கு மடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொன்னான். நானும் அதுக்கு மேல அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. வெள்ளிக்கிழமை சாயந்தரமா 6 மணிக்கு மேல ஃபோன் செஞ்சு, டேய், இன்னைக்கு நான் அவளை வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருந்துச்சு. அதான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் சார் வந்தேன். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஏண்டா, பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு எதுவுமே செய்யாத மாதிரி பேசுறீங்க. உங்களை மாதிரி ஆளையெல்லாம் நடு ரோட்ல வச்சு அந்த பொண்ணுங்க கையாலே கன்னை கொடுத்து சுட சொல்லணும்டா. ரவி, இவனை விசாரிச்சு எந்த ஊருன்னு கேட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ண சொல்லி அவனை கூப்பிட்டு போக சொல்லு. அதுவரை அவனுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க வேண்டாம். சரி, நீ முதல்ல டென்ஷனை குறை. இப்போ எப்படி அவனோட ஃபோன் அங்கே போச்சுன்னு நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல்ல, அடுத்து என்ன செய்யறது? சரி, அவனோட ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் ரெண்டும் கொடு. வேறு ஏதாவது விசாரணைனா நாங்கள் கண்டிப்பாக வரோம். ராஜேஷுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் செய்ய சிறிது நேரம் கழித்து எடுக்கப்பட்டது. அந்த பக்கம் கேட்ட கேள்வி ரவியை அதிர செய்தது. டி அசோக், நம்ம கான்ஸ்டபிள் தான் பேசினாரு, அவரோட ஃபோன் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கு. அப்போ அவனும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கணும். அவன் எப்படிடா அங்கே போயிருப்பான்? அப்போது அங்கே இருந்த சேல்ஸ் உமன், சார், அன்னைக்கு நைட்டு ஒரு டெலிவரி அந்த வீட்டில் இருந்து தான் வந்துச்சு. லேட் ஆனதுனால அவனை தான் போக சொன்னேன். ரவி, இப்போ அவன் எங்கன்னு தெரிஞ்சா போதும், நமக்கு ஒரு அளவுக்கு கேஸு சால்வ் ஆகிடும்னு தோணுது. நாம இப்போ அவன் ரூமுக்கு போகலாம், வா. ராஜேஷ் ரூமில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடங்களையும் ஆராய்ந்தனர். அதில் ஒரு சில பெண்கள் படங்களும் அதனுடன் நகைகள் இருந்ததால் முகேஷை விசாரிக்க அவனோ எடக்கு மடக்காக பதிலளிக்க அவனை ஸ்டேஷன் அழைத்து போய் விசாரித்து அவனிடம் உண்மைகள் அனைத்தையும் வாங்கிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து ரவி அசோக்கிடம், மச்சான், காலையிலிருந்து ஒழுங்காவே சாப்பிடல, இப்போ போய் சாப்பிட்டு விட்டு வந்து மிச்ச வேலையை பார்க்கலாண்டா, என்னால் இதுக்கு மேலே முடியல ப்ளீஸ். ஏண்டா, ஒழுங்காக சாப்பிடாதவன் தான் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீயும் போண்டாவையும் காலி செஞ்சியாக்கும். மச்சி, அது பேர் ஸ்நாக்ஸு. நான் சொல்கிறது சோறு. சோறு தான் முக்கியம் நமக்கு, மற்றதெல்லாம் அப்புறம்தான், ஓகே? இல்லைன்னா மட்டும் விடவா போகிற? வா, சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு வந்து விசாரணையை பார்க்கலாம். இருவரும் சாப்பிட்டு வர ஸ்டேஷன் ஃபோன் அலற சரியாக இருந்தது. அதை கேட்டு ரவி அதிர்ந்து அசோக்கிடம் உடனே அந்த வீட்டில் உள்ள கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் செய்ய சொன்னான். இருவரும் எடுக்காமல் போகவே அசோக் ரவியிடம், ரவி, யார் ஃபோனில்? எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? என்னாச்சு? நான் போகிற வழியில் சொல்கிறேன், நீ உள்ளே போய் இன்னும் 2 கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு இவங்களை கூட்டிட்டு வா. நான் போய் வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு வைக்கிறேன், டைம் இல்லை, சீக்கிரம். அனைவரும் வண்டியில் ஏறி கிளம்ப செல்லும் வழியில் ரவி அவர்களிடம், யாரும் ஃபோன் செஞ்சாங்கன்னு தெரியல,
ஆனா அந்த பங்களால யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து, அங்க யாரையும் இருக்க விட வேண்டாம்னு சொன்னான். இப்ப பாரு, 2 பேரும் ஃபோன் எடுக்கல. பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலைப்படாத. அங்க போனா தெரிய போகுது அவங்க ஏன் ஃபோன் எடுக்கலன்னு. அந்த பங்களாவை அடைந்து உள்ளே செல்ல காலை எடுத்து வைக்க அங்கே இருந்ததை பார்த்த ஒரு நிமிடம் அனைவருக்கும் படபடுத்தது. அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தவாறு இருந்தார். ஒரு கை பாதி தெரியாதவாறும் இன்னொரு கை முழுதும் காணாமல் போய் இருந்தது. உடம்பில் அங்கங்கே நகைக்கீரல்கள். இவற்றை பார்த்து அனைவரும் அதிர்ந்து நிற்க முதலில் சுய நினைவுக்கு வந்த அசோக் அனைவரையும் தூரிதப்படுத்தினான். சீக்கிரம் எல்லாரும் கான்ஸ்டபிளை தேடுங்க, எங்கே இருக்காருன்னு தேடுங்க என்றவாறு அங்கே இரத்த வெள்ளத்தில் கிடந்த கான்ஸ்டபிள் நாடியை சோதித்த போது அவர் இறந்து விட்டார் என்பது தெரிந்ததும் அசோக்கிற்கு ஒரு நிமிடம் தன்னால் தான் அவர் இறந்தார் என்று எண்ணி குற்ற உணர்ச்சியில் இருந்தான். அதை அறிந்த ரவி, ஓ மேல எந்த தப்பும் இல்லை, நீ எதுக்கு கவலைப்படுற, வா போய் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் என்று அவனை அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றான். பின் அவனை பாரன்சிக் ஆட்களுக்கு மோப்ப நாய்களுக்கும் ஃபோன் பண்ணி வரவழைத்து விட்டு அசோக்கிடம் வந்து, மச்சி உனக்கு யார் ஃபோன் செஞ்சாங்கன்னு தெரியுமா? இல்லடா எனக்கு தெரியல, நான் அந்த நம்பர் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. எனக்கு என்னமோ அது இந்த ஏரியா பப்ளிக் ஃபோன் தான்னு நினைக்கிறேன். சரி மச்சி, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ போய் சீன் ஆஃப் கிரைம் தெரியுதான்னு பாரு என்று ரவி சொல்லி முடிக்க, சார் என்று ஒரு பெரிய அலறல் கேட்டது. அங்கு இவர்களுடன் மற்ற காவலர்களும் வர அங்கு சென்று பார்த்த அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர். காரணம், அங்கு இருந்தது கான்ஸ்டபிள் அல்ல, அந்த வீட்டு பெண்மணி. அனைவருக்கும் எதுவும் புரியவில்லை. கான்ஸ்டபிளை வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என தெரியாமல் அனைவரும் குழம்பினர். உடனே அசோக் கமிஷனருக்கு ஃபோன் செய்து நடந்த அனைத்தையும் கூறினான். அவரும் உடனே கிளம்பி வருவதாக கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். உடனே அசோக் ரவியிடம் திரும்பி, இந்த வீட்டை பற்றின முழு விவரமும் எனக்கு காலையில் இருக்கணும். இந்த வீட்டில் இப்போ இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியணும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். இது இன்னும் முடியல. இன்னும் நிறைய கொலைகள் இதே மாதிரி நடக்கும்னு தோணுது. இதை பண்ணுறது மனுஷனா மிருகமான முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் வீட்டோட மேப் கிடைச்சா வாங்கிட்டு வா. எனக்கு இங்கே ஏதோ மர்மம் இருக்குன்னு தோணுது. அதற்குள் ராஜ் வந்துவிட அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு அவரை பாடியை பார்க்க அழைத்து சென்றனர். முதலில் அந்த கான்ஸ்டபிள் அருகில் சென்றவர்கள் அவரை சோதனை செய்த போது அவர் அருகில் ரத்தம் தோய்ந்தவாறு, அது சும்மா விடாது, காப்பாத்துங்க என்று எழுதியிருந்தது. அவரை சோதனை செய்தவரை ஏதோ மிருகம் வேட்டையாடியது போல் இருப்பதாக ராஜ் சொல்லிவிட்டு, முழு விவரம் நாளைக்கு தான் தெரியும், வாங்க நம்ம இன்னொரு பாடியை பார்த்துருவோம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியிடம் செல்ல அவர் உடல் மிகவும் உருக்குலைந்து இருந்தது. ராஜ் அசோக்கிடம், நாம இன்மிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும். பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இங்க கொண்டு வந்து போட்ட எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. சரி, நீங்க சீக்கிரம் டாக்டரை வர சொல்லுங்க. அசோக், எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனை மாதிரி தோணுது. ஆமா ராஜ், அசோக்கோ இதுதான் சொன்னான். அங்க பாருங்க, கமிஷனர் வந்துட்டாரு என்று ரவி சொல்ல அனைவரும் அங்கு கூடினர். அனைவரது முகமும் பேய் அறிந்தது போல இருக்க அசோக்கிடம், கமிஷனர் என்ன நடக்குதுங்க? ஏற்கனவே நடந்த பிரச்சனையால பிரஸ் நம்மள கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்போது இது வேற. அதுக்கு முன்னாடி இப்போ இங்க நடந்தது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. விக்டிம் ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க. பெருசா யாரையோ உள்ளே அலோவ் செய்யக்கூடாது. பிரஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. பின் இதுவரை நடந்தது, இவர்கள் கண்டுபிடித்தது என அனைத்தையும் ரவி கூறினான். மிருகம் அடிச்ச மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேளுங்க. அப்புறம் அந்த கால் யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எஸ் சார், நீங்கள் வரப்போ தான் ஃபோன் பண்ணினேன். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவார். சரி, சீன் ஆஃப் கிரைம் பார்த்தீங்களா? என்ன தெரியுது? எனி அதர் எவிடன்ஸ்? பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கான்ஸ்டபிள் பக்கத்தில் மட்டும் அவர் இருக்கும்போது ஏதோ எழுதியிருக்காரு. ரத்தத்தை வச்சு அதில் அவர் அது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால ஒருவேளை அது மிருகமாக இருக்குமான்னு கூட சந்தேகமாக இருக்குது. சரி அசோக், இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க பாருங்க. மேலிடத்தில் இருந்து ரொம்ப ப்ரெஷர். எல்லாம் இந்த வேலை இல்லாத ப்ரெஸ்ஸுனால தான். எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எரிச்சலை கிளப்புறானுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் தயங்காமல் கேளுங்க அசோக். நான் கிளம்புறேன். ஓகே சார். அவர் சென்றவுடன் டாக்டர் வந்துவிட அந்த பெண்ணின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தனர். என்ன அசோக், இந்த கேஸ் இப்படி இருக்கு? எல்லாத்தையும் மிருகம் அடிச்சு தின்னு வச்சுட்டாலும் அந்த பொண்ணு இங்கே எப்படி வந்துச்சு? ஏதாச்சும் மிருகம் எடுத்துட்டு வந்து இருந்தாலும் அதுக்கான தடயம் இருக்கணுமே. அந்த பொண்ணோட காலடி தடம் தான் இருக்கு. இறந்து ரொம்ப நேரம் ஆன பொண்ணால எப்படி நடந்து வந்திருக்க முடியும்?
என்ன ராஜ், ஒரு சின்ன க்ளூ கூடவா இல்லை? எந்த மாதிரி மிருகம்னு உங்களுக்கு தெரியுதா? எனி கெஸ்? சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. சிங்கம், புலி, ஓநாய் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே இது கூட செட் ஆகலை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு பதில் சொல்லணும். இந்த காட்டில் வேற ஏதாச்சும் மிருகம் இருக்கான்னு அதை வச்சு தான் பார்த்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஆமாம் அசோக், நீ என்ன ஏதோ யோசனையில் இருக்க? எனக்கு என்னமோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. இங்கே ஏதோ நடந்திருக்கு. 2 செட் எலும்புங்க, ஒரு பொண்ணோட சடலம், அவரோட புருஷனை காணோம். ஒரு பொண்ணு பேசாமல் அதிர்ச்சியிலே இருக்கு. அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாதான் நமக்கு தெரியும். நாளைக்கு அந்த பொண்ணை போய் முதல்ல பார்க்கணும். நம்மக்கிட்ட நல்லா பேசுமான்னு தெரியல. வேற யாராச்சும் தான் கூட்டிகிட்டு போகணும். யாரை கூட்டிகிட்டு போகிறது? தன் ஃபோனை நோண்டியவாறே ஒரு நம்பருக்கு ஃபோன் செய்தான். ஹலோ பேபி, என்ன பண்ணுற? என்ன சார் அதிசயமா நீங்களே கூப்பிடுறங்க, அதுவும் இந்த டைமில்? நான் கூப்பிட்டாவே டென்ஷன் ஆவீங்க. ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சியை நாளைக்கு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அவகிட்ட சொல்லிடுறியா? செருப்பு பிஞ்சிரும் நாயே. அதான் கூடவே உன்னை வச்சுட்டு சுத்துறியே, அவனை கூட்டிகிட்டு போகிறது பத்தலையா உனக்கு? இனி ஃபோன் செஞ்ச அவ்வளவுதான். வைடா ஃபோனை. பேபி கோச்சுக்காத, நான் உன்னை தான் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். வேணாமா? சரி விடு. என்னது, நீ என்ன வெளியில் கூட்டிகிட்டு போறியா? நம்புற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. மணி 12 ஆச்சு, நான் தூங்குறேன். வைக்கட்டுமா? பேபி நிஜமா நான் நாளைக்கு 10 மணிக்கு உன்னை பிக்கப் பண்ணுறேன். ரெடியாயிரு. ஓகே, குட் நைட் பேபி, லவ் யூ சொல்லிவிட்டு திரும்ப இந்த பக்கம் ராஜும் ரபியும் ஒன்று சேர காரி துப்பினர். டே மச்சி, நீ நாளைக்கு எங்கே கூட்டிகிட்டு போறேன்னு தெரிஞ்சா சாமி ஆடிடுவா. வேண்டாம், இப்போவே சொல்லிடு. அது பார்த்துக்கலாம் மச்சி. உனக்கு ஸ்ரீயோட தங்கச்சி பூர்ணிமா தெரியுமா? ஐயோ, பயபில்ல போட்டு கொடுத்துருச்சு போலையே. இல்லையே மச்சி, தெரியலையே. ஏன் கேட்குற? இல்லை, என் கூட ரவின்னு ஒரு உத்தம சுற்றிட்டு இருப்பான். இப்பெல்லாம் அந்த பொண்ணு கூட தான் சுற்றுறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் கேட்டேன். அது ஏதாச்சும் ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? ஹலோ, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா மிஸ்டர்ஸ்? உங்களுக்கு எங்கள் நிலைமை வர்றப்போ புரியும். வாங்க போகலாம். கொஞ்ச நேரமாச்சு நல்லா தூங்குவோம். நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அப்புறம் வீடு சுற்றியும் லைட்டிங் போடணும். அப்போ மிருகம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போவே ஃபோன் பண்ணி லைட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க 10 பேர் இப்படியே இருக்கட்டும், மாறி மாறி பார்த்துக்கட்டும். சரி, நீ சொல்லிட்டு லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு கிளம்பு. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை பார்க்குறேன். ராஜ், நீங்கள் வரீங்களா இல்லை உங்கள் டீம் கூட போகிறீங்களா? நான் இருந்து அவங்களோடையே போய்க்கிறேன் அசோக். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. நேராக சென்ற அசோக் ஒரு வீட்டிற்கு சற்று முன்னால் அவனது வண்டியை நிறுத்திவிட்டு அமைதியாக அந்த வீட்டின் பின்பக்க வழியாக குதித்து உள்ளே சென்றான். அங்கு இருந்த உருவத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது துப்பாக்கி முனையில் நிறுத்தினான். சொல்லுங்க டாக்டர் ஞானசுந்தரம், உங்களுக்கும் அந்த கொலையாளிக்கும் என்ன சம்மதம்? உங்களை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்க வேலையை என்கிட்ட காட்டணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி ஒன்றும் இல்லை, நிறைய தெரியும். ஆனால் உனக்கு தான் ஒன்று தெரியல. கவர்மெண்ட் டாக்டரை அவ்வளோ ஈஸியாக எதுவும் பண்ண முடியாதுடா மகனே. போங்கப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செவுரு ஏறி குதிச்சு வந்தேன். நீங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கீங்க. இதே வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை அசோக். சரி, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதை விட சென்சிட்டிவ் மேட்டர். உங்களுக்கு தான் அந்த காட்டு பங்களா மர்டர் கேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது இப்போது ரொம்ப பிரச்சனையாயிட்டு இருக்கு. அதுக்கு இப்போது உங்களால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. மறுபடியும் அங்கே கொலை நடந்திருக்கு. அதுக்கு நாங்கள் தேடுற ஒரு ஆள் தான் கொலையாளியாக இருப்பான்னு தோணுது. அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு தான் வந்தேன். இன்னும் வீட்டுக்கு கூட போகலை. தெரியும் அசோக், நீ வருவேன்னு சாயந்தரமே நினச்சிருந்தேன். நீ ராபர்ட் மேலே தானே சந்தேகப்படுற. ஆனால் அது தப்புன்னு மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அவனோட சின்ன வயசில் நடந்த கொடுமைகள் அவனை ரொம்ப மாற்றி வச்சிருந்தது. இப்போதான் அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். அப்படி என்ன நடந்துச்சு அவனுக்கு? அவன் யாரு? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? அப்புறம் ஏன் இங்கே வந்தாங்க? அவன் ராபர்ட், லிசா அவன் மனைவி, டெய்ஸி, நான்சி, 2 பட்டர்ஃப்ளைஸ். அப்படியே ஏஞ்சல் தான். 2 பேரும் அழகு மட்டும் இல்லை, 2 பேர் குணமும் அப்படிதான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அவங்களோட சொந்த பொண்ணுங்களே இல்லை, அடோப்ட் சில்ட்ரன். அவங்க கனடாவில் தான் இருந்தாங்க. அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க.
ராபர்ட் அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடெண்ட்ல ஸ்பாட்லே அவுட் ஆயிட்டாங்க. ராபர்ட் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாரு. பட் அவங்க பேரண்ட்ஸ் அவன் கண்ணு முன்னாடியே இறந்ததை அவனால தாங்க முடியல. அப்பவே அவன் ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்கான். ஆனா அதை கவனிக்க அப்போ ஆள் இல்லை. அவனுக்கு இருந்தது ஒரு அங்குள் மட்டும்தான். அவரே அவனை பார்த்துக்கிறதா கார்டியனா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அவனுக்கு சொத்து 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அவ்வளோ இருந்துச்சு. இவனும் அப்போ 9 வயசு தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சிடென்ட் ஞாபகத்துல இருந்து மீண்டு வர்றப்போ அவனுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்தது. அவனோட அங்குள் மூலமா. ஆமா அசோக், பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நடக்கிறத வெளியில சொன்னா உன்னை வீட்டை விட்டே வெளியே விட மாட்டேன், அப்புறம் நீ தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும், உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு, இப்படியே சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்கான் அந்த நாய். 13 வயசு அப்போ அவனுக்கு அந்த பொறுக்கியோட தொல்லை கொஞ்சமும் குறைஞ்ச மாதிரி இல்லை. வெளியே ரொம்ப நல்லவனா காட்டிக்கிட்டான். இதையெல்லாம் ராபர்ட்னால தாங்க முடியாம டிப்ரெஷன் அதிகமா ஆக்கியிருக்கு. அவனை கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாத்திருக்கு. ஒரு நாள் அந்த வெறிநாய் தற்கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சது. அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன காரணம்னு தெரியாம விட்டுட்டாங்க. ஆனா இது முழுசும் ராபர்ட் வேலை தான். அவன் மாடியில இருக்கிறப்போ பின்பக்கமா போய் அவனுக்கே தெரியாம தள்ளி விட்டுருக்கான். ஆனா இதை செஞ்ச ஞாபகம் கூட அவனுக்கு இல்லை. அது சரி, ஏன் அவனே இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? ஐ மீன், அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகம், அதுக்கு சான்ஸே இல்லை. அது வேணா நான் கண்டிப்பா சொல்லுவேன். எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் என்னை பார்க்க வந்திருந்தான். என்ன சொல்றீங்க? உங்களை பார்க்க வீட்டுக்கு எதுக்கு வரணும்? நீங்க வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல் லீவ் விட்டுருவீங்களே, அதனால கேட்குறேன். ஆமா, அன்னைக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். அவனும் வீட்டுக்கு வந்தான். சில நாளா அவனோட மனைவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதாகவும் முன்ன மாதிரி பேசுறதே இல்லைன்னு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்கிட்ட வந்தான். நான் தான் அவனோட நிலைமையை நினைச்சு எப்ப வேணாலும் என்னை பார்க்க வரலான்னு சொன்னேன். அப்போ ஒரு 8 மணி இருக்கும். நானும் அவன்கிட்ட சரி நாளைக்கு அவனை கிளினிக் கூட்டிட்டு வர சொல்லிட்டு கடைக்கு போற வேலை இருந்ததால அவனை நானே வீட்டுக்கு முன்னாடி விட்டு விட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டியை எடுக்க போறப்போ உடம்பு முழுதும் காயங்களோட ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேச வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவ்வளோ ரத்தம். அதை கிளீன் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது ராபர்ட்னு. அவன்கிட்ட எதுவுமே விசாரிக்க முடியல. அவனுக்கு பிளட் ஹெவி லாஸ். அதனால நானே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு பார்த்தா என்னோட மொபைலை காணோம். அப்புறம் லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடலான்னு பார்த்தா கால் போகலை. சரி, காலையில் நானே வந்து உன்னை பார்க்கலான்னு இருந்தேன். நைட்டெல்லாம் தூங்காததால நானும் நல்லா தூங்கிட்டேன். காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நீ ஏன் ஃபோன் பண்ணுற வர வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். அப்போதான் நியூஸில் இந்த கேஸை பற்றி போட்டாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு இது பெரிய பிரச்சனைன்னு. ராபர்ட் முழிக்கிற வர வெயிட் பண்ணி அவன்கிட்ட கேட்டுட்டு உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். அப்போதான் ராபர்ட் கண் முழிச்சான். அவன் சொன்னதை கேட்ட உடனே என் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அங்கே என்னப்பா நடந்தது? அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் செஞ்சது ராபர்ட்டா? அவனுக்கு எப்படி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஆபத்துன்னு தெரியும்? அப்படி இருந்தாலும் ஏன் பிசிஓ போய் ஃபோன் பண்ணி சொன்னான் என்று அசோக் கேட்க, அவன் அங்கே போகிறப்போ அவனோட 2 குழந்தைகளையும் ஒரு ரூமில் அடைத்து வைத்திருந்தாள் அவள் மனைவி. அவர்களை காணாமல் வீடு முழுவதும் தேடிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளில் ஒன்றை அவளே தின்று கொன்றிருக்கிறாள். ஆனால் அதை பார்க்க அவள் மனைவி போலவே இல்லை, ஏதோ வித்தியாசமான மிருகம் போலவே இருந்ததாகவும் அதன் மேல் இருந்த அவள் துணிகளை வைத்தே அடையாளம் கண்டுபிடித்து இன்னொரு குழந்தையை காப்பாற்றி கொண்டு செல்லும் பொழுதுதான் தெரிந்தது அந்த மிருகத்திற்கு கண் தெரியவில்லை என்பதும். உடனே வேகமாக செல்லும் பொழுது அவர்கள் முன் வந்து நின்றது. எப்படி என்று நினைக்கும் பொழுதே அவனை தூக்கி வீசியது. திடீரென வெளியிலே காலிங் பெல் சத்தம் கேட்டதும் இவர்களை விட்டுவிட்டு முன்னேறியது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ராபர்ட் சமையல் அறைக்கு சென்று அங்கிருந்த சீமெண்ணெய் எடுத்து இருவர் மேலும் ஊற்றிக்கொண்டு மெதுவாக பின்பக்கமாக வெளியே செல்ல நினைக்கும் பொழுது அந்த மிருகம் வந்துவிடவே அவனது மகளை எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ள சொல்லிவிட்டு இவன் வேறு பக்கம் செல்லவே அது அவனுடைய சத்தத்தில் அவனை துரத்த ஆரம்பித்தது. அவனை விட சிறியதாக இருந்த அவன் மனைவி இப்பொழுது அவனை விட பெரிய உருவில் இருந்ததை பார்த்ததும் என்ன செய்வது என தெரியாமல் நிற்கும் பொழுது அவனை தூக்கி அடிக்க நினைக்கும் பொழுது மறுபடியும் முன்பக்கமாக சத்தம் கேட்க அந்த மிருகம் முன்னேறியதை உணர்ந்ததும் இவனும் வெளியே ஓடி வந்து விட்டான். அதுக்கப்புறம் நடந்தது உனக்கே தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று அசோக் கேட்டான். நீ அவனை நம்ப வேண்டாம், உன்னோட அப்பாவை நம்பலாம் தானே? என்னப்பா, உங்களை நம்பாம எப்படி இருக்க முடியும்? அப்போ நான் சொல்றத நம்பு, அதுக்கு உனக்கு ஆதாரமும் காட்டுறேன் வா என்று அழைத்து கொண்டு அவரது தனி அறைக்கு நுழைந்தார். அங்கே அவரது லேப்டாப்போடு இணைத்து ஒரு வீடியோவை ஓடவிட்டார். அதில் அவர் அவனை ஹிப்போடைஸ் செய்து
அவனிடம் நடந்த விவரங்களை கேட்டுள்ளார் என்பது அசோக்கிற்கு புரிந்தது. இப்போ புரியுதா நான் ஏன் இவ்வளோ நிச்சயமாக சொன்னேன்னு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் நானே இந்த மாதிரி பண்ணி உண்மையை வர வச்சேன். அவன் என்கிட்ட வந்து மயங்கினவன் நைட்டு தான் எந்திரிச்சிருக்கான். என் ஃபோன் வேலை செய்யலைன்னு தான் பிசிஓவில் இருந்து கால் பண்ணியிருக்கான். இப்போ உனக்கு புரியுதா? எனக்கு இப்போதான் குழப்பமே ஆரம்பிக்குது. இந்த கொலையை மனுஷன் செய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது மிருகம் தான் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சிங்கம் புலி சிறுத்தைன்னு எதுவும் இல்லை. இவன் சொல்கிறத பார்த்தா ஏதோ புதுசாக அமானுஷ்யமாக இருக்கும் போலையேப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் இந்த ஃபோனை வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் நானே கூப்பிட்றேன். பாய்ப்பா, பத்திரமா இருங்க. என்னை பற்றி கவலைப்படாத அசோக், நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உன்னோட உடம்பு பார்த்துக்கோ. வேலை வேலைன்னு அலையாத. சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் சொற்பொழிவே போதும், ஆளை விடுங்க. பாய்ப்பா. வீட்டை விட்டு வெளியே வந்தவன் காலை 8 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்து விட்டான். அடுத்த நாள் காலை 10 முறை அடித்த கடிகாரத்தின் அலாரத்தை ஒரு வழியாக நிறுத்திவிட்டு அவனது பெரிய பட்டியலிட்டு காத்திருக்கும் நாளை சமாளிக்க கிளம்ப தயாரானான். பின் ஸ்ரீயின் வீட்டிற்கு சிறிது தூரம் தள்ளி நின்று அவள் வரும் வரை காத்திருந்தவன் அவள் வந்தவுடன் அவளிடம் பேசக்கூட நேரமில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்தான். என்னடா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவள் குரலில் சிறிது கோபமும் கலந்து இருந்ததை கவனித்த அசோக், ஐயோ இவகிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே என்று முழித்து கொண்டிருந்தவனை பார்த்து, என்ன சார் யோசனை என்ன பலமா இருக்கு? என்ன பிரச்சனை? அது பேபி என்று சொல்லி நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு, நீதான் பேபி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். உன் காலில் கூட விழுக தயாராக இருக்கேன். அப்படியா? அப்போ இப்போவே இந்த காலில் விழு. அம்மா தெய்வமே, நான் போலீஸ்மா, உன் காலில் விழுகிறதா? இந்த சட்டைக்கு மரியாதையே இருக்காது. நான் வேணா யாரும் இல்லாதப்போ 10 தடவை கூட விழுகிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுமா. சரி சரி போதும், நீ கெஞ்சினது எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன்னு என் தங்கச்சி சொல்லிட்டா. உன் தங்கச்சியா? அவளுக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சு போச்சு. செத்தா இன்னைக்கு அவன் என்று சொல்லிவிட்டு, அது இருக்கட்டும் வா, அந்த வேலையை பார்க்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அந்த சிறுமியை பார்க்க சென்றனர். உள்ளே சென்று அந்த சிறுமியின் நிலைமையை பார்த்தவர்கள் ஒரு நிமிடம் திகைத்தனர். பைத்தியம் போல் ஒரு ஓரத்தில் கால்களை எவ்வளவு குறுக்க முடியுமோ அவ்வளவு குறுக்கி வெளிச்சமே படாதவாறு உட்கார்ந்திருந்தாள். அங்கு வந்த நர்ஸிடம் கேட்டபொழுது அவள் வந்ததிலிருந்து அவ்வாறுதான் உள்ளாள் எனவும் அவள் நான்சி என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு இருப்பதாக கூறிவிட்டு சென்று விட்டார். ஹாய் டிசி, எப்படி இருக்க? என்ன தெரியுதா, நான்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவ மருந்து எல்லாம் எதுவுமே சாப்பிடல. அவ பேசவும் இல்லை. இப்படியே இருந்தா அவ ரொம்ப வீக் ஆகிருவா. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல, நம்மளெல்லாம் விட்டு போயிடுவா என்று ஸ்ரீ சொல்ல, என் நான்சி உயிரோட இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும். இல்லைம்மா, நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நீ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் நாங்கள் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியும். ப்ளீஸ்மா, உன் சிஸ்டர் உயிர் உன் கையில் தான் இருக்குது என்று ஸ்ரீ சொல்ல, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான்சி அம்மா அப்பவே அப்பவே என்று கூறிவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டாள். அம்மா என்னடா செஞ்சாங்க? நான்சிக்கு என்னாச்சு? நீ ஏதாச்சும் சொன்னாதான் இந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் கொலை நடந்திருக்கு. அதையும் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரியும், நீ குட்கேர்ள் தானே. நீ சொல்கிறத வச்சு தான் போலீஸ் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா உங்கள் அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் செஞ்சிருவாங்க. பரவாயில்லையா அவனுக்கு? அப்பா 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 நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்றும் இல்லையே. நான் கடைசியாக பார்க்குறப்போ அம்மா அவங்கள அடிச்சிட்டு இருந்தாங்களே, ஏன் இன்னும் என்னைய பார்க்க வரவே இல்லை? போலீஸ் ஏற்கனவே எங்கள் அப்பாவை அரெஸ்ட் செஞ்சிட்டாங்களா? சிறிது நேரம் பேசிய பின்பு வெளியே வந்த அசோக்கிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. கேட்குறப்போ எனக்கே பயமாக இருந்துச்சு. அவன் நிலைமையில நான் எல்லாம் செத்தே போயிருப்பேன்டா. பாவம், எவ்வளோ கஷ்டம். இந்தா இதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ கேட்டுக்கோ. இப்போது என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ. அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். பேபிமா, உன் அத்தானுக்கு ஏற்கனவே வேலை க்யூவில் வெயிட் பண்ணுதுமா. ஷாப்பிங் தானே, அடுத்த வாரம் போலாண்டி என் செல்லம் இல்லை. சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத, எனக்கு சளி பிடிச்சிக்கும். என்ன வீட்டில் விடுவியா இல்லை அதுவும் நானே தான் போகணுமா? இப்போ எதுக்கு நீ இழிக்கிறேன்னு எனக்கே தெரியுது. வாயை மூடு, எல்லா பல்லும் தெரியுது. நீ இப்படி தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். அதான் தங்கச்சியை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டேன். நீ கிளம்பு, போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு. என் பொண்டாட்டி என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறப்போ அப்படியே புல்லரிக்குது பேபி. பார்த்து பத்திரமா போ. இந்த கேஸ் எப்போ முடியுமோ
இன்னும் என்னென்ன தலைவலி வரப்போகுதோ. பாய் பேபி. அசோக் ஸ்டேஷனில் நுழைய அங்கு 2 விஷயங்கள் அவனுக்கு காத்து கொண்டிருந்தது. மச்சி, ஏன் இவ்வளோ நேரம்? என்னாச்சு? ஏதாச்சும் பலமாக கிடைச்சதா? உனக்கு அப்புறம் இருக்கு, இப்போ நமக்கு நேரம் இல்லை. அந்த பொண்ணு ஸ்ரீகிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லிட்டா. நானும் கேட்கல, ரெக்கார்டில் இருக்கு, போகிற வழியில் கேட்டுக்கலாம். நீ அந்த வீட்டோட மேப் வாங்கிட்டியா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சா? காணாம போன கான்ஸ்டபிள் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்று அடுக்கி கொண்டே போக, மச்சி ரிலாக்ஸ், எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியும். மேப் இப்போது ஏட்டு வாங்கிட்டு வர போயிருக்காரு, வந்துடுவார். பேரண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் இன்னும் வரல, இன்னும் டெஸ்ட் முடியல, மதியம் அனுப்புகிறேன்னு ராஜ் சொல்லியிருக்காரு. கான்ஸ்டபிள் பற்றி இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போது நாம் அந்த வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் மற்றதை பார்த்துக்கலாம். ஏட்டு வந்துட்டா இருப்பாரு. அண்ணா, நானும் அசோக்கும் அந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். வேற யாரும் வேண்டாம். இன்னும் ஒருத்தருக்கு கூட எதுவுமே ஆகக்கூடாது. நாங்கள் அதை பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. ஏதாவது எமர்ஜென்சினா நான் கால் பண்ணுறேன், ஃபோர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க. தம்பி, நீங்கள் தனியாக போயே ஆகணுமா? ஆமாண்ணா, அங்கே போனாதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இருவரும் ஜீப்பில் கிளம்பினர். அசோக்கை பக்கத்தில் அமர்த்திவிட்டு வண்டி ஓட்ட தொடங்கினான். அசோக் தன்னிடம் இருக்கும் ரெக்கார்டை எடுத்து ப்ளே செய்தான். அதில் ஸ்ரீயும் டெய்ஸியும் பேசி கொண்டிருந்தார்கள். எங்கள் அப்பாவை எப்படியாவது என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருங்கக்கா. எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை தெரியுமா? நாங்கள் இல்லத்தில் இருக்கிறப்ப கூட நான் தனியாக ஃபீல் செஞ்சதே இல்லை. ஆனால் இப்போ என்னால் முடியலக்கா. அலறத இப்போ நிறுத்து பார்க்கலாம். நீ சொல்கிறத வச்சு அங்கே எவ்வளோ பேர் உயிர் காப்பாற்ற போகிறாங்க தெரியுமா? என்ன நடந்துச்சு உங்கள் வீட்டில்? அழுவதை நிறுத்திவிட்டு டெய்ஸி கூற ஆரம்பித்தாள். அக்கா, நானும் நான்சியும் இல்லத்தில் தனியாக தான் வளர்ந்தோம். எங்களை பெற்றவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை நினச்சி அதிகமாக கவலைப்பட்டது இல்லை. அவளுக்கு நான், எனக்கு அவள், ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே மாட்டோம். எங்களை பார்த்து தத்து எடுக்க வந்தவர்களும் இந்த விஷயம் சரிப்படாதுன்னு போயிடுவாங்க. அப்போதான் லிசா அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் யாரை தத்து எடுக்கிறதுனே தெரியல. அதனால எங்கள் 2 பேரையும் சேர்த்தே தத்து எடுத்தாங்க. நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அவங்க எங்கள் 2 பேரையும் அவங்க குழந்தைங்க மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவங்க முன்ன மாதிரி எங்ககிட்ட பேசலை, விளையாட கூட வரல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதனால சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ரூம்ல இருந்து வருவாங்க. ஆனால் எப்படி அந்த ரூம் உள்ளே போனாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கார அக்கா கிட்ட வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு நாங்களும் அம்மா முன்ன மாதிரி மாறிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க போன அப்புறம் அம்மாவை காணோம். அப்பாவும் டாக்டர் அங்கிளை பார்க்க போயிட்டாரு. திடீர்னு என் பக்கத்தில் இருந்த நான்சி காணலை. அப்போது தூரத்தில் அவள் ட்ரெஸ் தெரிஞ்சுது. அங்கே போன போது தான் தெரிஞ்சது அவள் அம்மாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான்னு. நானும் பின்னாடியே போனேன். அந்த ரூம்குள்ளே போனாங்க. எதையும் பார்க்காம ஒரு லேம்ப் கீழே இழுத்தாங்க. அப்போது ஒரு டோர் வந்துச்சு. நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறப்போ அது மூடிடுச்சு. எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நாங்களும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்தோம். அப்போது டோர் பெல் அடிச்சுது. போய் பார்த்தா டெலிவரி பண்ணுற அங்கிள் வந்து அம்மாவை கேட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டோம். அவரும் கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் என் நான்சி என்னை விட்டு போயிட்டா. அப்படி என்னதான் நடந்துச்சு டெய்ஸி என்று ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அக்கா, நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க முடிவு பண்ணினோம். என்னன்னு தெரியல, உள்ளே இருந்து ஏதோ வித்தியாசமாக சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அங்கேயே இருக்கலாமா வேண்டாமான்னு வேற தெரியல. திடீர்னு கதவு உடைக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பயந்துக்கிட்டு எங்கள் ரூமுக்கு போய் கட்டில் கடையில் ஒளிஞ்சிக்கிட்டோம். 2 மினிட்ஸில் கதவு உடைச்ச சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஓனாய் சத்தம் மாதிரி கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரூம் உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு வாயை கையை வச்சு மூடிட்டு இருந்தோம். அப்படியும் ஒரு கை மாதிரி ஒன்று வந்து என்னை பிடிச்சி இழுத்துச்சு. நான்சி என்னை பிடிக்க அவளை இன்னொரு கை பிடிச்சது. எங்களை வெளியே இழுத்தது என்னன்னே தெரியலக்கா. ஏதோ மிருக மாதிரி இருந்துச்சு, ஆனால் மனுஷன் மாதிரி நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா மூப்பம் பிடிச்சது. ஆனால் அது மேலே எங்கள் அம்மா ட்ரெஸ் இருந்துச்சு. உடம்பு பத்தாம எல்லாம் கிழிஞ்சி இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த மிருகம் எங்களை பார்த்து ஊழ விட ஆரம்பிச்சுது. அப்புறம் என்னை ஒரு இடத்துல விட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே நான்சியை அவ
கதற கதற அவளோட கழுத்தை பிடிச்சி ரத்தத்தை குடிச்சுது. அப்புறம் அவளை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நகர தோணலை. எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்பா அந்த மிருகம் அப்படியே வெளியே போகிறப்போ அப்பா உள்ளே வந்து என்னை அமைதியாக வெளியே கூட்டிகிட்டு போனார். எனக்கு அழுகையே தாங்கலக்கா. என் நான்சி என் முன்னாடியே இப்படி கொடூரமாக அந்த மிருகம் கொன்னுடுச்சு. அப்பாவை பயத்தில் இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்போது திரும்ப அந்த மிருகம் வந்துச்சு. அப்போது கரண்ட் வந்துருச்சு. வீடெல்லாம் லைட் எரிய ஆரம்பிச்சது. உடனே அந்த மிருகம் ஊளையிட ஆரம்பிச்சது. நாங்களும் அசையாமல் அப்படியே நின்னோம். அப்போ தான் தெரிஞ்சது அதுக்கு கண்ணு தெரியலன்னு. கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் அது மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்ககிட்ட வர்றப்போ வெளியே பெல் அடிக்கும் சத்தம் கேட்டுச்சு. அந்த டெலிவரி அங்கிள் சவுண்ட் கேட்டுச்சு. உடனே இதுவும் வெளியே சத்தம் வந்த பக்கம் போயிடுச்சு. அப்போது அப்பா என்னைய கிச்சன் கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த சமையல் எண்ணெயை எடுத்து எங்கள் 2 பேர் மேலேயே ஊற்றி விட்டு மெதுவாக வெளியே வந்தோம். அப்போது அந்த மிருகம் அது அது ஒன்றுமில்ல பயப்படாத டெய்ஸி, நான் இருக்கேன் பாரு, உனக்கு ஒன்றும் ஆகலை. அக்கா அது டெலிவரி அங்கிள் தலையை அப்படியே பாம்பு முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு இருந்துச்சு. அப்பா மெதுவாக பின்வாசல் வழியாக வெளியே கூட்டிகிட்டு வரலான்னு இருந்தப்போ மறுபடியும் அது எங்களை பார்த்து வர ஆரம்பிச்சுது. அப்போது அப்பா நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நீ போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோ, இந்தா என்ன உன் மேலே அப்பப்போ ஊற்றிக்கோ, எந்த சத்தமும் வராமல் இருந்துக்கோ, ஜாக்கிரதை. எதிர் திசையில் ஓடிய ராபர்ட்டை நோக்கி வந்தது. அவனை தூக்கி பந்து போல அடித்தது. நானும் அந்த கபோர்ட்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். அதுவும் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு போயிடுச்சு. எனக்கு வெளியே போகவும் பயம். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் சொன்ன அப்புறம்தான் அப்பா உயிரோட இருக்காருன்னே தெரியுது அக்கா. ப்ளீஸ் எனக்கு அப்பாவை மட்டும் கொடுத்துருங்க அக்கா. இங்கே பாரு, அலறத நிறுத்துமா. நீ இப்படி அலறது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா இல்லை நான்சிக்கு பிடிக்குமா? சரி, அந்த மிருகம் எங்கே போச்சு அதுக்கப்புறம்? ஆமாம், அந்த மிருகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா என்று ஸ்ரீ கேட்டாள். இல்லைக்கா, நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. அதுக்கு பெருசாக 2 கொம்பு கூட இருந்துச்சு. நைட்டு முழுசும் அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. காலையில் ஆன உடனே அது எங்கேயோ போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வெளியே வர பயமாக இருந்துச்சு. அதான் அங்கேயே இருந்துட்டேன். நைட் ஆன உடனே மறுபடியும் வந்துச்சுக்கா. அதே மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துச்சு. மோப்பம் பிடிச்சிட்டே இருந்துச்சு. நான் எண்ணெயை அப்பப்போ ஊற்றிட்டே இருந்தேன். அதனால என்னை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா என்று டெய்ஸி அழுகையோடு முடித்தாள். மச்சான், என்னடா இந்த பொண்ணு ஏதோ த்ரில்லர் மூவி கதையெல்லாம் சொல்லுது. இது நம்பலாமா வேண்டாமா? இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உனக்கு கதை மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு தோணுது. சரி, இப்போ என்ன பண்ணணும் என்று அந்த வீட்டுக்கு வெளியில் ஜீப்பை நிறுத்திய ரவி கேட்டான். நீ கவனிச்சியா? அந்த மிருகம் நைட் மட்டும் தான் வந்திருக்கு, பகல் டைம்ல வரல. அப்போ அதுக்கு ராத்திரி மட்டும்தான் வெளியே வர பவர் இருக்கும் போல. நாம முதல்ல டெய்ஸி சொன்ன ரூமை செக் பண்ணலாம். அங்கே ஏதோ கிடைக்கும்னு எனக்கு தோணுது. வா போகலாம். இருவரும் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த வீட்டின் மேப் துணையோடு அந்த ரூமை தேடி கண்டுபிடித்தனர். டெய்ஸி சொன்னது போல் அங்கு இருந்த ஒரு விளக்கை கீழே இழுக்க அங்கு பேஸ்மெண்ட் நோக்கி ஒரு கதவு திறந்தது. அதில் உள்ளே நுழைந்த இருவரும் கண்ட காட்சி அவர்களை குலை நடங்க வைத்தது. அந்த இடம் முழுவதும் ஏதோ சூனியம் செய்ய பயன்படும் இடம் போல இருந்தது. பலவித மிருகங்களின் தலைகள் தொங்கிக் கொண்டு இருந்தன. அந்த ரூம் முழுவதும் துர்நாற்றம் அடித்தது. டேய் மச்சான், பயங்கரமா நாறுதுடா, முடியல என்னால என கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு இருவரும் ஆளுக்கு ஒருபுறம் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு ஒரு டைரியும் ஒரு போட்டோவும் கிடைத்தது. அசோக், இங்கே பாரு, இந்த போட்டோல 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பார்த்தா லிசா மாதிரியே இல்லை. ஆமா ரவி, இதை பத்தி நம்ம ஒரு ஆள்கிட்ட தான் விசாரிக்க முடியும். வா இப்பவே போய் பார்க்கலாம். இரு, அதுக்கு முன்னாடி இந்த ரூம் முழுசா ஒரு இடம் விடாம போட்டோ எடுத்துரு. இந்த டைரியில மேரின்னு போட்டிருக்கு. அது யாருன்னு விசாரிக்கணும். சீக்கிரம் வா, நமக்கு நேரம் இல்லை. பேரண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் வேற வந்துடும். சரி இரு, நான் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறேன். உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுதான்னு பாரு. அவர்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினர். முதலில் ஸ்டேஷனுக்கு சென்றனர். அவர்களை பார்த்தவுடன் தான் மற்றவர்களுக்கு போன உயிர் வந்தது. உள்ளே வந்த அசோக், நாம மோத போறது சாதாரண விஷயம் இல்லைன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இங்க யாருக்காச்சும் பழங்கால எழுத்துக்கள் தெரிஞ்சவங்க இல்ல பேயை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தெரியுமா? ஆமா சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. இந்த பேயை பத்தி ரிசர்ச் பண்றாரு. என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். பேரு கூட டாக்டர் மயில் வாங்கணும். ரொம்ப நன்றி அண்ணா, அவர்கிட்ட நான் பேசணும். ஏற்பாடு செய்ய முடியுமா? கண்டிப்பா தம்பி, நான் கேட்டு சொல்றேன். அப்புறம் பேரண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு தம்பி.
ராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டு போனாரு. ரவி வா, முதல்ல அதில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம், அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், நமக்கு அங்கே ஃபோன் கிடச்சதில்ல, அது யாரோடது? இப்போ சரியாயிடுச்சா? இல்லை அசோக், அது கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதில் என்ன ரெக்கவர் பண்ண முடியும்னு தெரியல. சரி இரு, ராஜ் ஃபோன் பண்ணுறாரு, என்னன்னு கேட்போம். ஹாய் அசோக், எப்படி இருக்கீங்க? என் நிலைமை தெரிஞ்சும் எப்படி உங்களால் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுது? சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன். சரி, நான் எதுக்கு ஃபோன் செஞ்சேன்னா, நான் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா என்று ஆர்வத்தோடு கேட்டார் ராஜ். இல்லை ராஜ், இப்போதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம். எப்படியும் நாளைக்கு உங்கள் டீம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரூம் செக் பண்ணணும். அப்படி என்ன இருக்கு அதில்? உங்கள் குரல் ஒரே ஆர்வமாக காட்டுதே. அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அதை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாம், நாங்கள் தான் பாத்ரூம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டோமே. அதை நீங்கள் நேர்லேயே பாருங்க. மார்னிங் சீக்கிரம் ரெடியாக இருங்க, உங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும். நாங்கள் இங்கே பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுறோம். ரவி, ராஜ் ஏதோ பென்ட்ரைவ் இருக்கிறதா சொல்கிறான். அதில் ஏதோ இருக்கும் போல. முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். சார், உங்களை பார்க்க ஊருக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சரி, உள்ளே வர சொல்லுங்க. நான் உள்ளே வந்தவரிடம், அசோக் சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ராமசாமி ஐயா. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தாங்க. அந்த காட்டு பங்களா பற்றி கேட்டிங்களாமே, அதுதான் வந்தேங்க ஐயா. அப்படியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் டீ கடை வச்சுருக்கேங்க. எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இல்லை. நான் தனிக்கட்டை தான். எனக்கு ஒரு தம்பி மட்டும் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பக்கத்து ஊரில் பொழப்பு நடத்துகிறாங்கய்யா. நான் இப்போது சொல்கிறது எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது இந்த ஊர் இவ்வளோ பெருசெல்லாம் இல்லைங்க. அங்கங்கே வீடு இருக்கும். மொத்தமே 15 வீடு தான் இருக்கும். அப்போதான் அந்த பங்களா கட்டினாங்க. அங்கே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இங்கே இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் வேற பக்கம் போயிட்டாங்க. நானும் என்னோட பெரியப்பா ஒருத்தர் மட்டும் இங்கேயே தங்கிட்டோம். அவரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அப்படி என்ன நடந்துச்சு? அப்போ நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்று ரவி கேட்க, தொடர்பா? எனக்கு அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னே தெரியலீங்களே. நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்த ரவி அவரிடம், இந்த கடைசியா நடந்த கொலைகள் வெளியே யாருக்கும் தெரியாது, நீங்களும் வெளியே சொல்லக்கூடாது, சரியா என்று ரவி சொல்லி கொண்டிருக்க, எந்த பதிலும் வராததால் அவரின் முகத்தை பார்த்தால் பேய் அறிந்தது போல் இருந்தார். ஐயா, ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு என்று அசோக் கேட்க, ஐயா, அது வெளியே வந்துருச்சு. இனி எவ்வளோ பலி விழுன்னே தெரியலையே. மகமாயி, நீ தான் இந்த பிள்ளைங்கள எல்லோரையும் காப்பாற்றணும். என்ன சொல்கிறீங்க? என்ன வெளியே வந்துடுச்சு? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. நான் முன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்லை. முக்கால்வாசி காடு தான். அருமையாக இருக்கும். காட்டுக்குள்ளே ஓடுற ஓடையில் மூழ்கி எந்திரிச்சாலே எல்லா நோவும் காணாமல் போயிடும். அவ்வளோ மூலிகை நிறைஞ்ச காடு. வாசனையே அருமையாக இருக்கும். இந்த காட்டில் அப்போ ஒரு காட்டுவாசி ஆளுங்க இருந்தாங்க. அவங்க தேன் மூலிகை மாதிரி பொருட்களை வித்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் ஆளுங்க பக்கத்து ஊரில் இருந்த வயல் தோட்டம் போய் வேலை செஞ்சுட்டு வருவோம். எனக்கு அப்போது 8 வயசு இருக்கும். அந்த பங்களா வீடு கொஞ்சம் காட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை வெட்டி தான் கட்டினாங்க. காட்டுவாசிக்காரங்க எவ்வளோ தடவை சொல்லியும் கேட்கவே இல்லை. அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஆள் குடியிருக்க வந்தான். அவன் ஒருத்தனுக்கு அவ்வளோ மரத்தை வெட்டி அந்த பங்களாவை கட்டினாங்க. இந்த ஊர்க்காரங்க ஒருத்தருக்கு கூட பிடிக்கல. இருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியும்? விட்டுட்டோம். அதுவே எங்களுக்கு வினையாக வந்து தொலைஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் யாராச்சும் கிடைக்குமான்னு அந்த ஆள் கேட்க வந்தான். எல்லோரும் வயலுக்கு வேலைக்கு போகிறதால ஒருத்தரும் போகலை. அவர் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாசிகளும் சரி எங்கள் ஊர் பசங்களும் காணாமல் போனாங்க. எங்கள் ஊரில் ஒரு சர்ச் இருக்கும். இப்போ இருக்கே அதுதான். ஆனால் சின்னதாக இருக்கும். ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் அந்த பங்களாக்காரனுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோன்னு நினச்சி எங்கள் ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னார். அவங்களும் காட்டுவாசி பெரியவங்களோட பேசி ஒரு நாள் அந்த பங்களாவுக்கு பாதிரியாராக கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த ஆள் எங்கேயும் இல்லை. ஆனால் ரொம்ப மோசமான வாடை மட்டும் அடிச்சதால வீடு முழுசாக தேடினப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எலும்புக மட்டும் கிடச்சிருக்கு. யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஏதாச்சும் மிருகம் வந்திருக்குமோன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் எங்கள் காட்டிலையும் மிருகம் எதுவுமே இல்லை. எங்கே இருந்து வந்துச்சுன்னு புரியல. அப்போது வீடு முழுசும் தேடுறப்போ ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிச்சாங்க.
அதில் நிறைய சூனியம் பண்ணுற மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. எல்லோருக்கும் அந்த ஆள் தான் ஏதாச்சும் செஞ்சிருக்கணும்னு யோசிச்சாங்க. அங்கே இருந்த புத்தகத்தில் என்னமோ எழுதி இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆளுங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாது. அதனால் பாதிரியார் அதை படிக்க எடுத்தாரு. அந்த புத்தகத்துக்கு கீழே இன்னொன்று ரத்தக்கரை படிஞ்சு இருந்துச்சு. அதில் இருந்ததை படித்தாரு. அதில் இருந்த ஃபோட்டோவை எங்களுக்கு காட்டினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதில் படிச்சுட்டு இருந்தாரு. என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பதட்டம் ஆகிட்டாரு. எங்கள் ஊர் பெரிய ஐயா கிட்ட ஏதோ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினாரு. அவர் மூஞ்சிலையும் பயங்கர பதட்டம் இருந்துச்சு. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எல்லோரையும் அவசரமாக அங்கே இருந்து கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஊரு கூட்டம் போட்டு பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்க சொந்தத்தோட வீடுகளுக்கு போக சொன்னாங்க. அப்போது எங்கள் பெரியம்மா எங்கள் அக்காவை காணோம்னு வந்து சொன்னாங்க. அப்போதான் தலைவர் எல்லாருக்கும் உண்மையை சொன்னாரு. அவங்க யாரும் இனி திரும்ப வரமாட்டாங்க. அவங்க உடம்பு கூட நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. மற்றவங்க உயிரோட இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யுங்க. இந்த விஷயம் இப்போதைக்கு வெளியில தெரிய வேண்டாம். என் கூட இப்போ இளவட்ட பசங்க வாங்க. நம்ம இப்பவே காட்டுக்குள்ள போகணும். சீக்கிரம், நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு என்று தலைவர் சொன்னார். என்ன சொல்றீங்க? அப்போ என் புள்ள வரமாட்டாளா? என்னாச்சு அவளுக்கு என்று பெரியம்மா அழ ஆரம்பிக்க மற்றவர்களும் அழுதனர். அவங்கள சமாதானப்படுத்த முடியாம தலைவர் உண்மையை சொன்னாரு. நாம இப்போ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கோம். அது பேரு வெண்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தா நம்ம உயிரோட நிற்க முடியாது. அது ஒரு சாத்தான். நம்ம ஊரை இப்போ பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த பங்களாக்காரன். அதுகிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் சொல்றேன். 2 பேரு பக்கத்து ஊருக்கு போய் தலைவரை பார்த்து இப்ப நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. நைட் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஊர் முழுசும் சாயந்தரமே பந்தம் எரிய ஆரம்பிக்கணும். வெளிச்சத்துக்கு நம்ம தப்பிக்க வழி இருக்கு. ஆனா தப்பி தவறி யாரும் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பந்தம் மட்டும் அணையக்கூடாது. சீக்கிரம் போங்க. இப்பவே 3 மணி ஆயிடுச்சு. கிளம்புறவங்க சீக்கிரம் உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு கிளம்புங்க. 1 மணி நேரத்தில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் அம்மா கூட எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பெரியப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே 2 அண்ணா போய் காட்டுவாசிகளை அவங்க உடைமைகளை எடுத்துட்டு எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க நிலைமை ரொம்ப பாவம். எங்களை விட நிறைய பேர் காணாமல் போயிருந்தாங்க. அவங்க எல்லோரும் தேடி தேடி ரொம்ப களைச்சிருந்தாங்க. எங்கள் ஐயா தான் சமாதானம் செய்து அவங்க ஊர் பெண்கள், குழந்தைகள், மூத்தோர் எல்லோரையும் வேற பக்கம் அனுப்பி வச்சுட்டாங்க. எல்லோரும் போன உடனே அந்த மிருகத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை சாதாரணமாக கொல்ல முடியாதுன்னு பாதிரியார் சொல்லி இருந்தாரு. பொழுதும் சாய எல்லோரும் பந்தம் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. யாரும் நடுவில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்ற முடியாதுன்னு காட்டுவாசி பெரியய்யா அவங்க செய்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு பந்தம் ஏற்றினாங்க. 2 தலைவர்களும் யாரையும் வெளியே வர வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக பிரிஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. நைட்டெல்லாம் எல்லாரும் தூங்காம மாறி மாறி முழிச்சிட்டு இருக்கிறதா இருந்தது. அப்போ நடு இரவில் எல்லோருக்கும் அந்த சத்தம் நல்லா கேட்டிருக்கு. அது ஓநாய் ஊளை மாதிரி. ஆனா இது ரொம்ப கொடூரமான சத்தமா இருந்திருக்கு. நேத்து இந்த மாதிரி எதுவும் கேட்கல. அப்போதான் புரிஞ்சுது அது பயங்கர பசியில இருக்கிறது. அதுவும் அதனோட சத்தம் காட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. எல்லோருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் காட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒண்ணுமே அவங்க பார்க்கலையே. கொஞ்ச நேரத்துல ஆடுங்க மாடுங்க எல்லாம் கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல மனுஷங்க கத்துற சத்தமும் கேட்டுச்சு. 2 நிமிஷத்துல அதுவும் நின்றுச்சு. எல்லோருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. வெளியே போகவும் பயமா இருந்துச்சு. காலையில வர பொறுமையா இருப்போம்னு இருந்தாங்க. அப்போ பொழுது விடியறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஊளை சத்தம் கேட்டது. அப்புறம் எதுவும் இல்லை. பொழுதும் விடிஞ்சுது. வெளியே போய் பார்த்தா ஊரே சின்ன பின்னமாகி இருந்துச்சு. பந்தம் ஏத்தாத இடத்துல இருந்த ஆடு மாடு கோழி எல்லாமே கொடூரமா உடம்ப கிழிச்சு போட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் அழுகியா வந்துருச்சு. அப்புறம்தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது. ஒரு மனித சத்தம் கேட்டதே, யார் அதுன்னு எல்லோரையும் கேட்க அப்போதுதான் என் பெரியப்பா பையனையும் அவன் தோழனையும் காணோம்னு தெரிஞ்சுது. எல்லோரும் தேடுறப்போ ஒரு எலும்பு கூடு மட்டும் சாப்பிட்டு மிச்சம் போட்ட மாதிரி இருந்தது. அதோட உடைமைகளை பார்க்கிறப்போ தெரிஞ்சது அது என்னோட பெரியப்பா பையனோடது என்று. அனைவருக்கும் கோபம் வந்தாலும் இன்னொருவன் எங்க போனான்னு தெரியாம இருந்தப்பதான் ஊரின் இன்னொரு பக்கத்தில் இருந்து ஐயோ என்று சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா இன்னொரு அண்ணா அங்க இருந்திருக்காரு. பயத்துல மயக்கம் போட்டுட்டாரு. தெளிய வச்சு விவரம் கேட்ட போதுதான் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, ஐயா நானும் தேவனும் உள்ளதாங்க இருந்தோம். ஆனா செவப்பி அந்த நாய் கத்துறதால அவனால கேட்க முடியல. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு வெளியே போயிட்டான்.
கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இருப்பே கொள்ளல அவனை தனியா விடுறதுக்கு. அப்புறம் நானும் அந்த சத்தம் வந்த திசையை பார்த்து குத்து மதிப்பா போனேன். அப்போ நம்ம தேவனை அந்த ராட்சசன் பிடிச்சி அவன் கதற கதற அப்படியே சாப்பிட்டுச்சுங்க ஐயா. நானும் இதெல்லாம் மறைஞ்சு நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். அது முன்னாடி தனியா போறது நல்லது இல்லைன்னு அப்போதான் புரிஞ்சுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அது என்னை பார்த்து வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எப்படி என்னை பார்த்து நேரா வருதுன்னு தெரியாம இருந்த அப்பதான் புரிஞ்சுது அது நம்ம வாடைய வச்சு வருதுன்னு. ஆமாங்க ஐயா, எனக்கு அப்போ பயத்துல வேற பயங்கரமா வேர்த்து போச்சு. அதை வச்சு மோப்பம் பிடிச்சி வந்திருக்கு. எனக்கு பயத்துல எதுவும் தோணல. தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அது நான் எடுத்து வைக்கிற 4-8 ஒரே தாவுல வந்துடுது. எனக்கு உசுரே போயிடுச்சு. அப்போதான் பக்கத்துல பந்தம் இருந்தது தெரிஞ்சது. எப்படியாச்சும் அது கிட்ட போற வர கருப்பனை கும்பிட்டு ஓடினேன். அதுவும் விடவே இல்லை. மயக்கம் ஒரு பக்கம், எப்படியோ மயங்கிறதுக்குள்ள அந்த பந்தத்தை எடுத்துட்டேன். அதனால்தான் இப்போ உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன். சரி, அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு என்று ஊர் தலைவர் கேட்டார். ஐயா, அது 7 அடியிலிருந்து 8 அடிக்கு இருந்துச்சு. உடம்பு ஒரு பைல்வான் 4 பேரை சேர்த்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை சாதாரணமா அழிக்க முடியாதுங்க என்று கண்ணன் கூறினான். சரி, இனி என்ன பண்றது? அந்த சாத்தானை எப்படி அழிக்கிறது என்று ஊர் தலைவர் பேசிக்கொண்டிருந்தார். அதுக்கு வழி இருக்குது தலைவரே, ஆனா கொஞ்ச நாள் ஆகும் என்றவாறே வந்தார் பாதிரியார். என்ன சொல்றீங்க ஃபாதர்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நேத்து நாம அங்கிருந்து ஒரு புத்தகம் எடுத்துட்டு வந்தோமே, ஞாபகம் இருக்கா? அதை முழுசா படித்தேன். அதில் அதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கு. அது அந்த பங்களாக்காரனோட டைரி தான். அவன் எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருக்கான். அப்போது அதை அழிக்கிறதுக்கு வழி இருக்குதா ஃபாதர்? இல்லை, ஆனால் அதுக்கு எங்கே போய் கேட்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடிதாசி எழுதி போட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு பதில் வருதோ அவ்வளோ நல்லது என்று ஃபாதரியார் சொல்லி முடித்தார். ஃபாதர், எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும் என்று ஊர் தலைவர் கேட்க, சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது அந்த பங்களாக்காரன் தான். அவன் ஏதோ வெளிநாடெல்லாம் சுற்றிட்டே இருந்திருக்கான். என்ன வேலைன்னு தெளிவாக தெரியல. அப்போதான் அவனுக்கு உடம்புல ஒரு கட்டி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணாலும் சரியாகலை. அவனும் நிறைய மருத்துவம் பார்த்து சோர்ந்து போயிட்டான். இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்லயே செத்துருவோம்னு நினச்சிருக்கான். அப்போதான் வெளிநாடுகளில் பிளாக் மேஜிக்னு சொல்கிற சூனியை பற்றி கேள்விப்பட்டு அதை வச்சு எப்படியாச்சும் அவனை சரி பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கான். ஆனால் அவன் செஞ்ச தப்பு, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம விட்டுட்டான். அவனுக்கு ஏவல் செய்ய குழந்தைகளை பலி கொடுக்கணும்னு அந்த ஊரில் இருந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்து பலி கொடுத்துருக்கான். குழந்தைகளை இழந்தவங்க இதை எப்படியோ கண்டுபிடிச்சு வருவதற்குள் அதை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் மறுபடியும் சூனியம் செய்கிறவங்க கிட்ட போய் கேட்டிருக்கான். அவங்களும் பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இங்கே வீடு கட்டினால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஊருக்காரங்களும் ரொம்ப அப்பாவி, சீக்கிரம் ஏமாத்திடலான்னு இருந்தான். அவனுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. உடம்பு ரொம்ப மோசமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் சீக்கிரமாக வேலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்பதான் நீங்கள் அவனை மோசமாக நினைக்க ஆரம்பிச்சிங்க. அவ்வளோ சீக்கிரம் இங்கே எதுவும் அவனால் செய்ய முடியாதுன்னு நினச்சான். என்ன செய்ய நினச்சாலும் அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி யாருக்கும் தெரியாமல் பலிக்கு தேவையான ஆட்களை தூக்குறதுன்னு தெரியாமல் இருந்தான். காசு நிறையா கொடுக்குறேன்னு சொல்லியும் உங்கள் ஊரில் இருந்து ஒருத்தரும் போகலை. அதனால் இன்னும் கோபம் வந்துருச்சு. எப்படியாச்சு பலி கொடுக்கணும்னு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் வெண்டிக்கோ வச்சு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிருக்கான். அது ஒரு வகை சாத்தான். ஆனால் அவன் அதை பற்றி தெரிஞ்சுக்காம அவனோட உடம்புல அதை சேர்த்துட்டா யாராலையும் அவனை அழிக்க முடியாது. அவனோட உடம்பு பயங்கர சக்திசாலி ஆகிரும். எல்லோரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் தயார் செஞ்சு அவனே வெண்டிக்கோவா மாற்றிக்கிட்டான். அவ்வளோதான் அந்த டைரியில் இருந்தது. அப்போ அதை அழிக்கிறதுக்கு வழி எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஊர் தலைவர் கேட்டார். அதுதான் நான் சொன்னேனே, கடிதாசி அனுப்பியிருக்கேன்னு. என்னோட மேலிடத்தில் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தால் அங்கே இருந்து நமக்கு உதவி செய்யக்கூட ஆள் வருவாங்க. ஆனால் அந்த கடிதாசி எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அவ்வளோ நல்லது. இப்போதைக்கு நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. அதுவரை கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஒன்னே ஒன்று,
அது வெளிச்சம் சின்னதா இருந்தாலும் அந்த இடத்த நெருங்காது என்று எல்லாவற்றையும் கூறிவிட்டு பாதிரியார் கிளம்பிவிட்டார். எல்லோருக்கும் அந்த பங்களாக்காரன் மேல் சொல்லிலடங்கா கோபம் வந்துச்சு. இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தாங்க. இன்னும் 2 நாளுக்கு அதே மாதிரி ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் பந்தம் வச்சாங்க. ஆடு மாடு கோழின்னு எல்லாமே பத்திரமா இருக்கிற மாதிரி செஞ்சாங்க. அந்த சாத்தானுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அது மனுஷங்களை மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கு வழி இல்லாம ஊருக்குள்ளேயே வர முடியாததால் பயங்கர கோபத்துல காட்டுல இருக்கிற மிருகங்களை எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒன்ன கூட சாப்பிடல. இதே மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது பக்கத்து ஊர்ல வெளியே தூங்கிட்டு இருந்தவங்கள கொடூரமான முறையில் கொண்டு சாப்பிட்டுருக்குன்னு. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாதுன்னு எல்லோரும் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சாங்க. 4 பேரு கொண்ட குழுவா காட்டுக்குள்ள போக முடிவு செஞ்சாங்க. காடு முழுதும் தேடியும் எதுவும் கிடைக்கல. அந்த காட்டுல குகை எதுவும் பெருசா இல்லை. அப்போ அது எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியாம எல்லோரும் சோர்ந்து போய் இருக்கிறப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஏலே முத்து, நீ அந்த வேர் மரத்தை சுத்தி இருக்கிற இடத்த நீ தானே பார்த்த? அந்த மரத்துக்கு கீழே பாத்தியாலே? இல்ல கருப்பு, அந்த இடத்துல எல்லா இடமும் பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போலான்னு போனேன். அந்த மரம் சுத்தி ஒரே இருட்டா இருந்துச்சு. எப்பவும் அந்த இடம் வெளிச்சமா இருக்கும். ஆனா இப்போ அந்த இருட்டு ஏதோ வித்தியாசமா இருக்கு. அதுதான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு அதுகிட்ட போலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க, நமக்கு நேரம் இல்லை, பொழுது போறதுக்குள்ள ஊருக்குள்ள போகணும் என்றபடி அனைவரும் ஊருக்குள் சென்று கொண்டிருந்தனர். அவங்க வர வழியில புதுசா ஒருத்தர் வரதை பார்த்துட்டு அவர்களிடம் சென்ற கருப்பு, யார் நீங்க? இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்க? நாங்க இப்போ இங்க இருக்கிற நிலைமையில யாரையும் ஊருக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. எங்க ஊர் நிலைமை அப்படி இருக்கு. நீங்க யாரை பார்க்க வேண்டும் சொல்லுங்க. ஐயா, நான் இந்த ஊரு பாதிரியாரை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம், மேலிடம் என்னை இங்கே அனுப்பி இருக்குது. உங்கள் ஊருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். நமக்கு நேரம் கம்மியாக இருக்கு. என்னை சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போறீங்களா என்றார் வந்தவர். அவர்களும் அதற்கு மேல் நேரம் கடத்தாமல் ஊர் தலைவர் வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தனர். அங்கேதான் பாதிரியாரும் இருந்தார். அவருக்கு எந்த தபால் வந்தாலும் நேரம் கடத்தாமல் அங்கே கொண்டு வரும்படி சொல்லிவிட்டிருந்தார். அவர் உள்ளே வந்ததும், பீட்டர் நீயா? வா வா, என்ன விஷயம்? நீயே வந்திருக்கனா? ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். பெரிய ஃபாதர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஃபாதர். விவரம் கொஞ்சம் ஆபத்தானது, அதான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிருங்க என்றவன் அவரை தனியே அழைத்து சென்று பேசினான். அதை கேட்டதும் அவரது தேகம் நடுக்கம் கொண்டதை அனைவருமே கவனித்தனர். பின் தலைவரிடம் வந்தவர், ஐயா, ஒரு சின்ன வேலை, அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போய் முடிக்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபாதர், அப்படி என்ன விஷயம்? வந்தவர் என்ன சொன்னாரு? விஷயம் விபரீதமா இருக்கும் போலியே என்று ஊர் தலைவர் கேட்டார். ஆமாங்க, ஒரு 4 பேரை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அங்க அந்த பங்களாக்காரனோட உடம்பு இருக்கும். கவனம், அது நம்ம சாதாரண உடல் மாதிரி இருக்காது. எந்த நிலைமையில வேணாலும் இருக்கும். அதை பார்த்த உடனே அதை எரிக்க சொல்லியிருக்காங்க. சாத்தானுக்கு தங்க இடம் கொடுத்த அந்த உடல் இருக்கக்கூடாது. சரிங்க, நான் இப்பவே ஆள் அனுப்புறேன். ஆட்களை அனுப்பி வைத்த தலைவர் ஃபாதரிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஃபாதரியார் அங்கு இருந்த அனைவரையும் அழைத்து பீட்டர் சில நிமிடங்களுக்கு முன்னால் கூறிய செய்திகளை கூற ஆரம்பித்தார். அந்த காலத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் காட்டுல மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட மிருகங்கள் இல்லாதால அந்த வழியாக வந்த மனிதர்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சான். இப்படியே பல வருஷம் போச்சு. அந்த காட்டில் மனிதர்கள் போறதே குறைஞ்சிருச்சு. அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தான். அதற்கு பின்பும் அவன் கொடூர ஆன்மாவாக மாறி மனிதர்களை வேட்டையாட ஆரம்பித்தான். அவனை வெண்டிக்கோ என மக்கள் அழைத்தனர். ஒரு சில புனித சாதுக்கள் அவனின் ஆவியை அளிக்கும் விதத்தை கண்டறிந்து அளித்தனர். புனிதர்கள் போல சாத்தானை வழிபடும் ஒரு சிலர் அவனுக்கு திரும்ப உயிர் பெறும் வழியை கண்டறிந்து அவனை உயிர் பெற வைத்தனர். அவ்வாறு உயிர் பெறும் அவன் ஒரு உடலை அதன் கூடாக மாற்றி அதில் கக்குன் போல வந்து பின் கக்குனான அந்த உடம்பின் தோலை உரித்துவிட்டு அதன் முழு உருவத்தை அடைந்துவிடும். ஒரு பட்டாம்பூச்சி அதன் கூட்டை விட்டு வருவது போல இப்பொழுது மனிதனைப் போல அல்லது மிருகமும் அல்லாது ஒரு நிலையில் இருக்கும். மனிதர்களையே உணவாக கொள்ளும். சாத்தானை வழிபடும் ஒரு சிலர் இதனையும் வழிபட ஆரம்பித்தனர். இதற்கு இறப்பு என்பது கிடையாது. மனிதர்களை உண்ண உண்ண அதனது சக்திகள் பெருகி அழிவு இல்லாம இருக்கும். அதன் தேவைக்கேற்ப எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் அதன் கூடாய் மாற்றிக்கொள்ளும். சாத்தானை போலவே இருக்கும். இதுவும் பகலில் வெளியே வராது. இரவில் மட்டுமே அதன் செயல்பாடு இருக்கும்.
வெளிச்சம் இதுக்கு சிறிதும் ஆகாது. இதனை அழிக்க ஒரே வழி, ஏதாவது ஒரு வெள்ளியிலான கூரான பொருளை கொண்டு புனித நீரால் சுத்தம் செய்து வெண்டிக்கோவின் இதய பகுதியில் குத்தும்போது அதன் சக்திகள் முழுமையாக அழிந்து போகும். இந்த வெண்டிக்கோ எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி அதற்கு தேவையான நேரங்களில் எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதனை கடிக்கும்போது அவனது இரத்தத்தோடு இதனின் இரத்தமும் சேர்வதால் மனிதன் சிறிது சிறிதாக மாறுவான். முதலில் பச்சை கறிகளை மட்டுமே சாப்பிடுவான். அவனது உடம்பு சிறிது சிறிதாக மாறத் தொடங்கும். அவனது முடிகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். தோல் முற்றிலும் உரிந்து மேலே வித்தியாசமான தோல் படர ஆரம்பிக்கும். பின் அது கக்கூனாக மாறிவிடும். சில நாட்கள் கழித்து முழுமையாக வெண்டிக்கோவாக அந்த கக்கூன் உடைந்து வெளியே வரும். ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை மட்டுமல்லாமல் பல மனிதர்களை வெண்டிக்கோவாக மாற்ற இயலும். குறுகிய நாட்களில் பாதி நாட்டையே அழிக்க வல்லது. இதனை அழிக்க கடவுள் துணை இருப்பார். இவற்றை ஃபாதர் கூறி முடித்ததும் அந்த இடத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவரே ஊர் தலைவரிடம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கூறிவிட்டு அந்த இரவுக்காக காத்திருந்தனர். அங்கிருந்த அனைவரின் எண்ணமும் அந்த சாத்தானை அழிக்க வேண்டும் என்று இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஃபாதர் அப்புறம் ஒரு சிலர் போய் அந்த சாத்தான்களை அழிச்சுதான் சொன்னாங்க. அதில் ஒரு சிலர் சம்பவ இடத்திலே இறந்துட்டாங்க. மீதம் இருந்தவர்களும் வயசு முடிஞ்சு போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது கோடாங்கி மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இந்த ஊரில் இப்போ இல்லை. அவரோட மக வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்று ராமசாமி சொல்லி முடித்தார். ஐயா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. இவ்வளோ நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த கோடாங்கி எந்த ஊரில் இருக்காரு என்று அசோக் கேட்டான். இதில் என்ன தம்பி இருக்குது? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். அவர் 2 ஊர் தள்ளி இருக்காரு. தம்பிரான் புதூரில் இருக்காரு. அங்கே போய் சொடக்கு கோடாங்கின்னு கேட்டாவே சொல்வாங்க. அசோக், என்ன பண்ணுறது? நீ தான் சொல்லணும். இப்போவே போய் கோடாங்கியை பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? சரி, நம்ம முதல்ல அந்த கோடாங்கியை பார்த்துட்டு வரலாம். அவர் என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொன்னாதான் நாமளும் அதற்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அவர்கள் இருவரும் நிமிடங்களில் தம்பிரான்புரத்தை அடைந்திருந்தனர். அங்கே இருந்த ஒருவரிடம் கோடாங்கியின் வீட்டை விசாரித்து நேரே அந்த வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் இருவரும் பேசாமலே அந்த வீட்டை முழுவதும் கண்களாலே அளந்து எடுத்தனர். வீட்டின் உள்ளிருந்து சத்தம் கேட்க கதவை தட்டினர். அப்பொழுது கதவை திறந்த பெண்ணை பார்த்ததும் அசோக், ரவி இருவரும் வாயை பிளந்து கொண்டு நின்றனர். கதவை திறந்தது அசோக்கோட ஆளு ஸ்ரீதான். அவர்களை பார்த்து இவளும் திருத்திருவென முழிக்க ஆரம்பித்தாள். பின் உள்ளே இருந்து இன்னொரு குரல் கேட்க ஆரம்பித்தது. யார் அங்கே நிற்கிறது? ஏன் எதுவும் பேசாம இருக்க ஸ்ரீ? உள்ள வர சொல்லு என்று ஒரு குரல் கேட்டது. உள்ள வாங்க என்று பேந்த முழித்து கொண்டு உள்ளே சென்றாள். கையில் மாவுடன் வெளியே வந்த பெண்மணி அவர்கள் அணிந்திருந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்துவிட்டு மரியாதையுடன், வாங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொடக்கு கோடாங்கிய பார்க்கணும். அவர் இருக்காரா என்று அசோக் கேட்டான். என்ன விஷயம் சார்? என்னோட அப்பா தான் அவரால் பேச முடியாது. 6 மாதம் ஆகுது. அவங்க எழுந்து நடந்து 2 மாதம் ஆகவே பேசவும் முடியவில்லை. கொஞ்ச நாளா தண்ணி ஆகாரம் மட்டும்தான் உள்ளே போகுது. இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே போகும்னு தெரியல. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசியே ஆகணுமே. அதுக்கு வேற வழியே இல்லையா? உள்ள வாங்க, அப்பாவை பாருங்க. உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் அவர் ஏதாவது சொல்லவும் வாய்ப்பு இருக்கு என்று அந்த பெண்மணி உள்ளே அழைத்து சென்றார். அவரிடம் சென்ற அசோக் பொறுமையாக, தாத்தா என்ன பாருங்க, நான் போலீஸ். எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஊரில் நிறைய உயிரை எடுத்த மிருகத்தை பற்றி ஞாபகம் இருக்கா? அதை பற்றி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் எங்களோட கடைசி முயற்சி. ஏன்னா அந்த மிருகம் திரும்ப வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய கொலைகள் நடந்துச்சு, இன்னும் நடக்க போகுது. அதை நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இருந்து தான் நாங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். அவர் ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அவரின் முகபாவங்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருந்தது. பின் அவரின் மகளை பார்த்து ஒரு பெட்டியை காண்பித்து கண்ணசித்தார். அவரின் மகளும் அதை திறந்த பொழுது சில துணிமணிகள் இருந்தன. அவற்றை பார்த்த கோடாங்கி ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் என்னவென்று மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசோக் அந்த பெட்டியிடம் சென்று அந்த துணிமணிகளை அனைத்தும் வெளியே எடுத்து வைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு டைரி கிடைத்தது. அந்த டைரியை எடுத்து அசோக் அதனுள் என்ன இருந்தது என பிரித்து படித்தான். அதனை படிக்கும் பொழுது அவனின் முக மாற்றத்தை கவனித்த ரவியும், மச்சான், அந்த டைரியில அப்படி என்னதான் இருக்கு, தெளிவா சொல்லு என கேட்க, அசோக்கும், டேய், நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாம இப்பவே கமிஷனர் ஆஃபீஸ் போகணும். போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன், வா.
அந்த கோடாங்கியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த டைரியும் மட்டும் நான் எடுத்துக்கவா என்று கேட்க, அவரும் இசைவாக தலை அசைத்தார். பின் அந்த பெண்மணியிடம் திரும்பி, ஆமா, உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க யாரு? உங்க பொண்ணா? இல்ல தம்பி, அவ என்னோட அண்ணன் பொண்ணு. அவ யாரையோ அவங்க ஊர்ல லவ் செய்யறாளாமா. அதனால அங்க இருந்து இங்க அனுப்பி வச்சிருக்கிறார் என்று அவர் சொல்லி முடித்ததும், அவனோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அவளோட லவ்வை பத்தி என்று கேட்க, அதுல என்ன தம்பி இருக்கு? பையன் நல்ல பையனா இருந்தா போதும், நானே கட்டி வச்சிருவேன். எனக்கு பிள்ளைங்களை பிரிக்கிறதுல எல்லாம் இஷ்டமே இல்லை என்றார். உடனே அசோக்கும், என்ன மாதிரி மாப்பிள்ளெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்க, உன்னை யாரு தம்பி வேணான்னு சொல்லுவா? பார்க்க ராஜா மாதிரி இருக்க என்று அவளும் இவன் எதற்காக கேட்கிறான் என தெரியாமல் அப்பாவியாய் கூற, உடனே அவனும், நான் தான் உங்க மருமகளோட லவ்வர். நானும் அவளும் 2 வருஷமா லவ் பண்றோம். அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து வீட்டில் பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. இப்போ எனக்கு பெரிய சிக்கல் இருக்கு கேஸ்ல. இது முடிஞ்சு நானே வந்து பேசுறேன். என்னோட அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீங்க தான் பேசணும் என்று கூறிவிட்டு அவன் அவளை பார்த்து சிறு புன்னகையை சிந்திவிட்டு யாருக்கும் அறியாமல் கண்ணை சிமிட்டி விட்டு சென்றான். இருவரும் வேகமாக கமிஷனரை பார்க்க உள்ளே சென்றனர். நீ ஃபோன் பண்ணதுல இருந்து உன்னை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைரியில என்னதான் இருந்தது என்று கமிஷனர் கேட்டார். இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே இருந்தான். கமிஷனருக்கு எப்போ ஃபோன் பண்ணினா? நம்ம ரவியோட மைண்ட் வைஸ் தாங்க இது. இதற்கு முன் வரை நடந்த அனைத்தையும் கமிஷனருக்கு ஏற்கனவே கூறியிருந்தான். அந்த டைரியில் அந்த மிருகத்தை எப்படி அழிச்சாங்கன்னு தெளிவாக போட்டு இருக்கு சார். நமக்கு நேரம் இல்லை, இப்பவே ஏதாவது பண்ணி ஆகணும் சார் என்று அசோக் கூற, இந்த வெண்டிகோ எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி அதற்கு தேவையான நேரங்களில் எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதனை கடிக்கும்போது அவனது இரத்தத்தோடு இதனின் ரத்தம் சேர்வதால் மனிதனின் சிறிது சிறிதாக மாறுவான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோடாங்கியின் டைரி. அந்த கொடூர சாத்தானை அழிக்க எங்களது பயணம் துவங்கியது. இரவு எங்கள் அனைவரது வாழ்விலும் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியது. தலைவர் ஃபாதர், அவருடன் இருந்த பீட்டர், நான் இன்னும் ஒரு 4 பேருடன் அந்த வீட்டிற்கு சென்றோம். அது பொழுது சாயும் நேரம் ஆதலால் அந்த நேரம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தோன்றியது. ஃபாதர் புனித நீரையும் வெள்ளியினால் செய்த பெரிய சிலுவையையும் சின்ன சிலுவையையும் கொண்டு வந்திருந்தார். நானும் அம்பாளுக்கு பூஜை செய்த தீர்த்தத்தையும் அம்பாளிடம் இருந்த வெள்ளி வேலையும் எடுத்து சென்றிருந்தோம். நேரமும் கடந்து கொண்டே இருந்தது. மெல்ல இருட்டத் தொடங்கியது. எங்கள் அனைவரின் மனதிலும் பயம் சிறிது சிறிதாக அதிகரித்தது. தீ கொளுத்த பந்தமும் தயாராக வைத்திருந்தோம். வெளிச்சம் இருந்தால் அந்த மிருகம் வராது என இருட்டிலேயே நாங்கள் அமைதியாக இருந்தோம். காட்டிற்குள் சென்று வேட்டையாடுவது மிகவும் கடினம். ஏனெனில் காடு முழுவதும் இருட்டாக இருப்பதால் அது எங்கே வேணாலும் சென்றுவிட வாய்ப்பு இருந்தது. ஆகவே நாங்கள் அந்த வீட்டை தேர்வு செய்தோம். எப்படியும் அந்த மிருகம் இரவு முழுவதும் அழியும். அப்பொழுது எங்களை மோப்பம் பிடித்து கொண்டு அந்த இடத்திற்கு வர வாய்ப்புள்ளது. எனவே நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு அது வரும் வரை காத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஃபாதர் அனைவரிடமும் பீட்டர் எங்கே என கேட்க, அப்பொழுதுதான் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, பீட்டர் என ஃபாதர் 2 முறை 3 முறை கத்தியும் எந்த ஒரு சிறு சத்தமும் இல்லை. அப்பொழுது ஊர் தலைவர் 2 பேரை சென்று பீட்டரை தேடுமாறு சொல்ல, ஃபாதர் அவரை தடுத்து, இப்போ நாம யாரையும் தனியா அனுப்பக்கூடாது. அது நாம நமக்கே செய்கிற செய்வினை மாதிரி. நாம தனியா இருந்தா அந்த சாத்தான் நம்மளை சீக்கிரம் ஜெயிச்சிரும். அதனால என்ன ஆனாலும் யாரும் தனியா போக வேண்டாம். ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சிக்கோங்க. யார் யார் கூட இருக்கீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம யாரையும் இழக்கக்கூடாது. அவர் பேசி முடிக்க தூரத்தில் ஓநாய் ஊளையிடும் சத்தம் போல் கேட்டது. மெல்ல அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் கேட்க ஆரம்பித்தது. அனைவரும் அதனை எதிர்க்க தயாராக இருந்தனர். வீட்டிற்குள் மிக மோசமான வாடை வீச ஆரம்பித்தது. அது வீட்டிற்குள் வந்துவிட்டது என அறிந்து கொண்டோம். நேரே நாங்கள் இருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்தது. அது ஒரு பெரிய சாப்பாடு அறை. அந்த அறையின் ஒரு பகுதியில் நிறைய ஜன்னல் இருந்தது. அன்று பௌர்ணமிக்கு முதல் நாள் என்பதால் நிலவின் வெளிச்சம் சிறிது உள்ளே வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அந்த மிருகம் இன்னும் கொடூரமாக காட்சியளித்தது. அதன் முகத்தில் சதையே இல்லை, வெறும் எலும்புகள் மட்டுமே இருந்தது. தலையில் மான் கொம்பினை போன்று இருந்தது. ஆனால் உயரம் மிக பெரியதாக இருந்தது. அது தலைவரை தாக்க முற்பட்ட போது அவரை தள்ளிவிட்டு அவருக்கு முன்வந்து நின்றான் ராமன். அவனை பிடித்த அந்த சாத்தான் அவன் கழுத்தை நெரித்து அவனது ஆன்மாவை உரிய ஆரம்பித்தது. அதனை கண்முன்னே கண்ட எங்கள் அனைவரின் இதயமும் ஒரு முறை நின்று துடித்தது. பின் அவனை கடித்து தூக்கி எறிந்துவிட்டு எங்களை நோக்கி முன்னேறியது.
அந்த நொடி எங்கள் அனைவருக்கும் அடுத்து யார் உயிரை அது உரிய போகிறது என்ற ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது. அது தலைவரை நோக்கி முன்னே வர அவரும் பின்னே செல்ல தொடங்கினார். பயத்தில் ஒருவருக்கும் கை கால் வேலை செய்யவில்லை. அப்பொழுது அதற்கும் தலைவருக்கும் இடையே வந்து நின்றார் பீட்டர். அது கோபத்தில் மேலே பார்த்து கத்தும்போது அவர் பின்னால் வைத்திருந்த புனித நீரை அதன் மேலே ஊற்றினார். அது பயத்தில் பின்வாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பீட்டர் எங்கள் அனைவரையும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களே செய்ய கோரினார். நாங்கள் வைத்த பந்தம் அனைத்தையும் ஏற்றினோம். அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது. அந்த அறைக்கு வரும் கதவினையும் பூட்டினோம். அதற்கு வெளிச்சம் கோபத்தையும் தர எங்கள் மேல் பாய தயாரானது. அப்பொழுது அனைவரும் சிலுவைகள் மற்றும் அம்பாளின் வேலினை கொண்டும் அதை குத்த காதை கிழிக்கும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. தட்டு தடுமாறி மேலே எழுந்து ஃபாதரை பிடித்து சுவற்றில் தூக்கி எறிந்தது. அதன் பின்னால் வந்து நின்ற பீட்டர் அம்பாளின் பெரிய வேலினை கொண்டு முதுகில் சொருகினான். அது முதுகில் பாய்ந்து அதன் இதயத்தை கிழித்து கொண்டு வந்து விழுந்தது. உடனே அது ஆங்காரமாய் கத்திக்கொண்டு மேலே பார்த்தது. அப்பொழுது அதன் வாயில் இருந்து கருப்பு நிற புகை வெளியேறியது. பின் அதன் உடல் முழுதும் எரிந்து சாம்பலாகியது. அதன் பின் ஃபாதரை தூக்கி கொண்டு ராமனின் உடலை எடுத்துக்கொண்டு ஊர் நோக்கி வந்து சேர்ந்தோம். ஃபாதருக்கு உடல்நிலை சரியாகியதும் பீட்டர் அவரின் ஊருக்கு சென்று விட்டார். எங்களின் துன்பமும் முடிவுக்கு வந்தது. அந்த அம்பாள் தான் இனி துணை இருக்க வேண்டும் என்றும் கூறி அசோக் கமிஷனரை பார்க்க, அவரோ அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்க அசோக் என்று கேள்வியுடன் அவனை பார்த்தார். பின் அவனும் ரவியும் சேர்ந்து அருகில் இருக்கும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று தலைமை ஐயரிடம் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கூறி அவனுக்கு தேவையான தீர்த்தத்தையும் அம்மனுக்காக வேண்டுதலுக்காக தந்த சில வெள்ளி வேல்களையும் வாங்கி கொண்டான். பின் நேராக சர்ச்சுக்கு சென்று ஃபாதரிடம் நடந்த விஷயங்களையும் சுருக்கமாக கூறி புனித நீரையும் சில வெள்ளி சிலுவைகளையும் வாங்கி கொண்டான். அதற்குள் 2 மணி நேரம் முடித்திருக்க பங்களாவிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்திருந்த நேரம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் சென்று இருந்தனர். அவர்கள் வந்தவுடன் பின்னாலேயே கமிஷனரின் வாகனமும் வந்தது. அவர் இறங்கியவுடன் அவரிடம் சென்று இவர்கள் மூவரும் வீட்டின் உள்ளே சென்றனர். உள்ளே அனைத்து இணைப்புகளையும் சரிபார்த்து கொண்டிருந்த சூப்பர்வைசரிடம் சென்றனர். கமிஷனரை பார்த்து வணக்கம் தெரிவித்த சூப்பர்வைசர் அசோக்கிடம் திரும்பி, சார், நீங்கள் சொன்ன எல்லா வேலைகளையும் முடித்து விட்டேன். கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளமானா சக்தியே எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இதோ அங்கே பாருங்கள், சக்தியும் வந்து விட்டான். வேறு ஏதாவது வேணுமா சார்? இல்லை, நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார், இதுவே போதும். நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க. இனி நாங்களே பார்த்துக்கொள்வோம். ஏதாவது வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். கை குலுக்கி அவரை அனுப்பி வைத்துவிட்டு வந்தான். ரவியுடன் அசோக் வந்து அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தையும் சக்தியிடம் தெளிவாக கூறினான். அவனுக்கு இதனை கேட்டவுடன் சிறிது ஆச்சரியமாகவும் இருந்தது. சார், நிஜமாலுமே இந்த காலத்திலையும் இப்படியெல்லாம் இருக்குதா? என்னால் நம்பவே முடியல என்று சக்தி கேட்க, உண்மைதான் சக்தி, எங்களால் முதல்ல நம்ப முடியல. ஆனால் நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பார்த்துட்டோம். அதனால நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நேரம் போக போக நீயும் நம்புவ. நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்குவ. இல்லை, உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு, இப்போவே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கமிஷனர் சொன்னார். ஐயோ சார், பயம் எல்லாம் இல்லை. நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதையை கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் கேட்டேன். நான் நீங்கள் சொல்கிறத நிச்சயமாக பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சக்தி கூறினான். சூப்பர் சக்தி, வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துடும். அதுக்குள்ளே நாம் இந்த வீடு ஃபுல்லாக ஒரு தடவை சுற்றி பார்த்துலாம். ஏதாவது அவசரத்துக்கு வேணும்னா கூட ஹெல்ப் ஆகும். சார், நீங்களும் வரீங்களா என்று கமிஷனரை பார்த்து கேட்க, அவர், இல்லை அசோக், நான் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கணும். இங்கே நடக்கிறது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இங்கே இருந்தேன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு என்னை தேடி வர சான்ஸ் இருக்குது. நான் எதுக்கோ இந்த தெருவின் முன்னாடி 2 கான்ஸ்டபிள்களை மப்டியில் போட்டு நிற்க வைக்கிறேன். தெருவுக்கு தெரியாமல் கூட யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களை நம்பி தான் நான் போகிறேன் என்று கூறிவிட்டு கமிஷனர் கிளம்பினார். அவர் சென்றதும் அசோக், ரவி, சக்தி மூவரும் அந்த வீட்டினை முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். அவர்கள் அன்று கண்டுபிடித்த சிறு அறையும் அதே போல் வேறு ஏதாவது உள்ளதா என்றும் முழுவதும் ஆராய்ந்தனர். மற்ற போலீஸ் வரவும் அவர்களிடம் சென்று நடக்கப் போகும் விபரீதம் பற்றியும் இதுவரை நடந்த முடிந்த விபரீதங்கள் பற்றியும் சுருக்கி கூறினர். மற்றவர்களின் முகமும் குழப்பம் சூழ்ந்தது. இதனை பார்த்த அசோக் அவர்களிடம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால நம்பவும் முடியாது, நம்ப முடியாமல் இல்லை. ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும்.
பொழுது சாய ஆரம்பித்தது. அப்பொழுது அசோக் அனைவரையும் கூப்பிட்டு அனைவருக்கும் முதலில் நைட் விஷன் கண்ணாடிகளை கொடுத்தான். பின் அனைவருக்கும் ஒரு பாட்டில் புனித நீரையும் வெள்ளி ஆயுதம் ஒன்றையும் கொடுத்தான். பின்னர் அவர்களிடம், நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். இனிமேல் யாரும் பிரிஞ்சு இருக்காதீங்க. ஒருத்தரும் தனியா போகக்கூடாது. அந்த மிருகம் கிட்ட நம்ம ஆயுதம் எதுவும் வேலை செய்யாது. அதை ஸ்லோ பண்ண மட்டும்தான் முடியும். எந்த காரணத்துக்காகவும் அதுக்கிட்ட போயிடாதீங்க. உங்கள் உயிரையே உறிஞ்சு குடிச்சிரும். நான் உங்களை பயமுறுத்த இதை சொல்லலை. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் தான். அதனால் நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை அழிக்க ஒரே வழி வெள்ளி ஆயுதத்தால் அதனோட இதயத்தை குத்தி வெளியே எடுக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த புனித நீரை தெளிங்க. நான் சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் இங்கே இருந்து எத்தனை பேர் உயிரோட போக போகிறோன்னு தெரியல. அதனால் எல்லோரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. எல்லோரும் இரவனுக்காகவும் அந்த சாத்தானை அழிக்கவும் தூங்கா இரவாக அந்த இரவை கடந்து கொண்டிருந்தனர். நேரம் 12 நெருங்க அவர்களுக்கு தூரத்தில் ஓநாய் போன்ற ஓலையிடும் சத்தம் கேட்டது. வீட்டின் வெளியில் மற்றும் உள்ளும் அனைத்து விளக்குகளும் முழுவதும் அணைத்து வைத்திருந்தது. திடீரென வீட்டை சுற்றியும் ஏதோ ஒரு பயங்கர வாடை வீச ஆரம்பித்தது. கதவுகள் பலமாக தட்டும் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. இந்த சத்தத்தில் அந்த மிருகம் எந்த வழியாக வருகிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அசோக்கிற்கு குழப்பம் ஏற்பட்டது. யாருக்கும் எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என வேண்டிக் கொண்டான். அனைவரும் ஒரு வட்ட வடிவில் நின்று கொண்டு கையை கோர்த்து நின்றனர். சில நொடிகளில் அனைத்து சத்தமும் நின்றது. குண்டுசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு இருந்தது. சில வினாடிகளில் அந்த கூட்டத்தில் ஒருவர் அசூர வேகத்தில் இழுபட அவரின் சத்தம் பயங்கரமாக ஒலிக்க அது வீடு முழுவதும் எதிரொலிக்க பக்கத்தில் இருந்த அனைவரும் அவர் சென்ற திசையில் திரும்பி புனித நீரை தெளித்தனர். சக்தி, சீக்கிரம் அந்த லைட்ஸ் எல்லாம் போடு என அசோக் கத்த சுவிட்ச் போர்ட் பக்கமே நின்று இருந்த சக்தி சுவிட்சை போட அனைத்து லைட்களும் எரிந்தது. திடீரென தெளித்த புனித நீர் மற்றும் கண்ணை பறிக்கும் வழிவந்த வெளிச்சத்தையும் தாங்க இயலாத வெண்டிக்கோ ஓலமிட்டது. அதன் பிடி தளர்ந்ததால் அதனிடம் மாட்டிக்கொண்டவர் தப்பித்து வந்தார். அப்பொழுது எல்லோரும் அவர்கள் கையில் இருந்த வெள்ளி ஆயுதத்தை தயாராக வைத்திருக்க வெண்டிகோவோ அவ்விடம் விட்டு வேகமாக ஓடியது. அந்த வீடு முழுவதும் சுற்றியது. வெளியேவும் லைட்கள் போட்டிருந்ததால் அதனால் வெளியவும் போக முடியவில்லை. அதன் வெறி மேலும் ஏறியது. திரும்ப அவர்கள் இருந்த இடத்திற்கு வேறு வழியாக வந்தது. அசோக்கை பிடிக்க முடியல. அதனை கண்டுவிட்ட ரவியும் அசோக்கை தள்ளிவிட்டு அவன் மாட்டிக்கொண்டான். திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் அசோக் நிதானத்தை இழந்து விட்டான். ரவி அதனிடம் மாட்டிக்கொண்டது அவனுக்கு சர்வமும் நின்றுவிட்டது. மற்றவர்களும் என்ன செய்ய என யோசிப்பதற்குள் வெண்டிக்கோ ரவியின் ஆன்மாவை உரிய ஆரம்பித்தது. அப்பொழுது திடீரென அது ரவியை விட்டுவிட்டு பயங்கரமாக அலற ஆரம்பித்தது. என்ன நேர்ந்தது என ஒருவருக்குமே புரியவில்லை. அப்பொழுதுதான் அதன் நெஞ்சில் அம்பாளுடைய வெள்ளிவேல் முதுகு வழியாக பாய்ந்து வந்துள்ளது என அசோக் கவனித்தான். அது பின்னே திரும்ப முயல அப்போது அசோக் வந்து அவனிடமிருந்த வேலால் மேலும் நெஞ்சில் குத்தி எடுத்தான். அதில் வெண்டிகோவின் இதயமும் வெளியே வந்தது. அந்த இடமே அதிர ஆரம்பிக்க அந்த மிருகத்தின் உடலில் இருந்து சில வெள்ளை புள்ளிகள் போல வெளியே வந்து ஒரு ஆள் உருவத்திற்கு மாறி பின் மெதுவாக மறைந்தது. அது முடிந்ததும் வெண்டிகோவில் வாயிலிருந்து கருநிற புகையாக வெளியே வந்து அது மண்டியிட்டு கத்த ஆரம்பித்தது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் அவர்களிடம் இருந்த புனித நீரை அதன் மேல் தெளிக்க அதனுள் பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் வெளியே வந்து விழுந்த இதயத்தை கவனித்த அசோக் அதன் மேலும் புனித நீரை ஊற்றினான். அதுவும் எரிந்து பஸ்பமாக வெண்டிகோவின் உடலும் முழுவதுமாக எரிந்து காற்றில் பறந்து சென்றது. அதன் பின் தான் அனைவருக்கும் உயிரே திரும்ப வந்தது. உடனே ரவியிடம் சென்ற அசோக் அவன் நிலைமையை பரிசோதித்தான். உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்ய மற்றவர்களும் வேறு ஏதாவது நடந்ததா என வீடு முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுது அசோக்கிடம் வந்த சக்தி, சார், இப்போ ரவி சாருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டான். அப்பொழுதுதான் அசோக்கிற்கு ஞாபகம் வந்தது. சக்தி தான் அதன் முதுகில் வேலை பாய்ச்சினான் என்பது. அவனை கண்டுபிடித்த அசோக், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இன்னைக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. ரவிக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது. நீ மட்டும் சரியான சமயத்துக்கு அதன் முதுகை குத்தலைனா இந்த நேரம் என்னென்ன அசம்பாவிதம் நடந்திருக்குன்னே தெரியாது. உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பக்கத்து தெருவில் நிறுத்தி வைத்திருந்த ஆம்புலன்ஸ் வேகமாக வரும் சத்தம் கேட்டது. உடனே ரவியை தூக்கினார்கள். வெளியே வந்ததும் அசோக் மற்றவர்களிடம், நீங்கள் அனைவரும் நேராக கமிஷனர் ஆபீஸ் சென்று விடுங்கள். ரவியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்து பின் வருகிறேன். சக்தி, நீ மட்டும் என் கூட வா என்று கூறிவிட்டு ரவியை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு இவர்களும் ஏறிக்கொண்டனர்.
ஹாஸ்பிட்டல் வந்து ரவியை அட்மிட் செய்த டாக்டர் அவரை பரிசோதித்து அவருக்கு இப்போது எதுவும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஆல்ரைட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், எதுக்கும் குளுக்கோஸ் ஒரு பாட்டில் ஏற்றியிருக்கேன், மார்னிங் உங்களோட எப்பவும் போல பேசுவார் பாருங்க என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட அப்போதுதான் அசோக்கிற்கு அவன் உயிரே வந்தது. பின் அங்கிருந்த நர்ஸிடம் ரவியை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சக்தியுடன் நேராக கமிஷனர் ஆபீஸ் வந்தனர். அவர்கள் உள்ளே வர அதற்கு முன் வந்து இருந்தவர்களிடம் நடந்தவை அனைத்தையும் கேட்டிருந்த கமிஷனர் நேராக சக்தியிடம் வந்து, நீ ரொம்ப பெரிய விஷயம் செய்திருக்க என்று பாராட்டினார். சார், நீங்கள் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணணும், நிறைய பேர் இப்போவே ஏதேதோ புரளியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நாம் தாமதித்தால் அவங்களே ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க, டிபார்ட்மெண்ட் வரையிலும் போயிடுவாங்க. அசோக் பேசி முடிக்க அங்கிருந்த ப்ரெஸ் ஆட்களில் ஒருவர், சார், அந்த வீட்டில் இருந்தவங்க கொலை செய்யப்பட்டாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருவர் எதுக்கு கொலை செய்யப்பட்டார், அவன் ஒரு பொறுக்கி, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவன், அப்படியே அந்த வீட்டிற்கும் செல்ல அப்போதுதான் அவனும் தாக்கப்பட்டான். அவன் ஒரு டெலிவரி பாய், அவன் நல்லவன் மாதிரி வேடமிட்டு பெண்களை மயக்கி கேவலமான காரியங்களை செய்திருக்கான். இந்த மாதிரி நிறைய பெண்களை ஏமாற்றி அதை வீடியோ எடுத்து அப்பெண்களிடம் காட்டி மிரட்டி பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடித்துள்ளான். அதனால் பெண்கள் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவன் கமிஷனர் ஆபீஸ் உள்ளே நுழைந்து விட்டான். சில நாட்கள் கழித்து, ஆமா, நீ ஏன் ஓநாய்கள் தான் கொலை செய்துச்சுன்னு சொன்ன, அந்த சாத்தான் தானே அதையெல்லாம் பண்ணுச்சு, அதையே சொல்லாமல் மறைச்சிங்க என்று ஸ்ரீ கேட்டாள். பேபி, ஒரு சில விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. சரி, நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் எப்போ வந்து பேச போற என்று ஸ்ரீ கேட்டாள். நீ காலேஜுக்கு முதல்ல ஒழுக்கமாக போ, அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணு, அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் நான் பொண்ணு கேட்குறேன், ஓகேவா என்று கூறி அவளின் இடையை பற்றி இழுத்து கண்ணடிக்க அதில் வெட்கம் கொண்ட ஸ்ரீயும் ஃப்ராடு என்று அவனோடு ஒன்றிக்கொண்டாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.